கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்களை யாருக்கு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு மூலமாக கிருபை சமாதானம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட தேவனுடைய மகா கிரேக்கத்தினால தொடர்ச்சியான பாடமாகிய நம்முடைய ஆன்மீக பாடத்தை நாம் பார்த்து இருக்கிறோம். எத்தனாவது பாகத்தை நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம்? நாலாவதா அஞ்சாவதா? ஓகே, 4 முடிஞ்சது. 4 முடிஞ்சு 5வது போயிட்டு இருக்கோம். அது நம்முடைய இன்ட்ரோடக்ஷன் பாட்டை பார்த்து லாஸ்ட் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்த அன்பான ஆசிரியர், அதாவது ஆர்மகுதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளக்கத்தை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான மிருகத்திற்கு ஒரு சொரூபம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? மிருகத்திற்கு ஒரு சொரூபம், இமேஜ் ஆஃப் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி கூட பார்த்தோம். அந்த இமேஜ் ஆஃப் பீஸ்ட் எதை குறிச்சது அப்படி பார்க்கும்போது என்ன இமேஜ் ஆஃப் பீஸ்ட்ங்கிறது எதை நம்ம பார்த்தோம்? முக்கியமா இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் இல்லையா? ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களும் சேர்ந்து அந்த செய்த ஒரு அமைப்பை குறித்து நம்ம கொஞ்சம் விரிவாகமாக அந்த இடத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் போகக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் எப்படியாக காணப்பட்டது, அவருக்கு இருந்த அந்த உரிமைகள் இப்பொழுது அது இல்லை, ஏற்கனவே அது இருந்துச்சு. அதே போல ஒரு உரிமைகள் மீண்டுமாக அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம பார்க்கணும். அது நேரத்தை நம்ம தொடர்ச்சியா பார்க்கும்போது அன்பான இந்த புரொட்டஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த ஒரு அமைப்பு ஆரம்பத்துல எவ்வாறாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மார்ட்டின் லூத்தர் செய்தது போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சுயாதீனம் பெற்றிருந்த புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்துவர்கள் மீண்டுமாக என்ன மாறினாங்க பார்க்கும்போது தனித்தனி குழுவாக மாறி போனாங்க. இதெல்லாம் இந்த எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு பார்த்தோம். தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது நம்முடைய 2 கொம்புள்ள விளையாட்டுக்கடா பார்த்தோம் இல்லையா? எதை குறிக்கும்? அது 2 கொம்புள்ள விளையாட்டுக்கடா எதை குறிக்கும்? சொர்க்கத்தை குறிக்குமா? ஓகே, எதை குறிக்கும் பார்த்தோம். இங்கிலாந்து சபை, இங்கிலாந்து அயர்லாந்து சபையை குறிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்போஸ்தல உரிமை வந்துட்டு எப்போ இந்த இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது அது அந்த சொரூபம் அது முழுமையடையும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அது மூலியமாக இந்த ஒரு முத்திரை தணிக்கப்படுற விஷயங்கள் என்ன பண்ணோம் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம 5வது ஒரு பகுதிக்குள் போயிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிறோம். பட் நம்முடைய ஆர்மகுதன் யுத்தம் அப்படிங்கிற இந்த பகுதியில 5வது. ஓகேங்களா? சரி, உங்கள்கிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா வேணா அதை ஆன் பண்ணி அதை பண்ணுங்க. அதுல உங்களுக்கு சில விஷயங்கள் வரும், நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு 4 விஷயங்களை படிக்க போறோம். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த அந்த பகுதியில இல்லையா, முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பார்க்க வேண்டியது அந்த 3 வலு சர்ப்பம், அப்புறம் மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி. அவருடைய வாயிலிருந்து என்ன வந்தது? தவளைக்கொப்பான 3 அசுத்த ஆவிகள் வந்தது இல்லையா? அது கூட நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் டைம் அந்த வெளிப்படுதல் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல நம்ம அதை படிச்சிருக்கோம். அதான் முக்கியமான அந்த ஆவிகளுடைய வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை. எதனால அந்த ஆவிகளுடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை? ஏன்னா இந்த ஆர்மகுதன் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய வேலை யார்கிட்ட இருக்கு? இந்த தவளைகள் கொப்பான அந்த அசுத்தாவிகள் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் அந்த 3 ஆவிகள் எதை குறிக்கிறது அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். அடுத்தது இவைகள் பூலோகத்தில் உள்ள ராஜ்யங்களை எப்படி கூட்டி சேர்க்க போகிறது அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்க போறோம். இந்த ஒரு காலகட்டத்துல உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு 3வது கேள்வியும், கடைசியாக பூமி அதிர்ச்சியை பற்றி ஒரு பகுதி அந்த ஒரு வசனத்தில் அர்த்தம். அதையும் அதற்கு குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க 4 காரியங்களை இன்னைக்கான ஒரு பாடமா நம்ம பார்க்க போறோம். வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுதல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஓகே. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 3 ஆவிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன, அது எந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க, அது தவளைகள் ஒப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிற்பாடு பார்க்கலாம். பட் இந்த ஆவிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்பான சகோதரர்களே, வேதவசனத்துல ஆவிக்கு நிறைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா பைபிள்ல? நியூமா அப்படிங்கிறது ஆவி. என்ன ஆவி? நம்முடைய சுவாசம். வேற என்ன ஆவி இருக்கு? கனநித்ரேன் ஆவி அப்படின்னு சொன்னா அது நியமாகுமா? இல்லையா? அது ஒரு ஆவி இருக்கு. அதாவது பொல்லாத ஆவிகள் சேன ஆவி அப்படிங்கிறதும் ஆவி உலகத்தை பத்தி ஆவி பேசிட்டு இருக்கு. அப்புறம் வேற எல்லாம் எதெல்லாம் ஆவி பேசி இல்லையா? நேபுகாத்நேச்சர் அந்த சப்பனத்தை கண்டு இருந்த பிறகு தன் ஆவியில கலங்கி இருக்கிற வாசம். அப்படிதான் என்ன அர்த்தம்? அவருடைய சிந்தனை பத்தி பேசிட்டு இருக்கு இல்லையா? வேற என்னெல்லாம் ஆவின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, வாசிக்கலாமா? வாசி. யோவான் 6:63 வசனம். யோவான் 6:63 வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இல்லைங்களா? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்படின்னா அந்த இடத்துல ஆவி எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அவருடைய வசனத்தை பத்தி பேசி, அதாவது உபதேசம், டாக்டரின், போதனை. இங்க கூட பார்க்கும்போது அன்பான இந்த தவளை கொப்பான 3 அசுத்தாவிகள் என்ன குறிக்குது அப்படின்னா, அந்த வலுசர்ப்பம், மிருகம் மற்றும் கள்ளத்தீர்க்கதரிசியுடைய உபதேசங்களை குறிக்குது. போதனையை இடத்த குறிச்சிருக்கு. ஆனா அந்த போதனை எப்படி இருக்கு? தவளை கொப்பார் இல்லையா? நமக்கு தேவனுடைய சத்தியத்தை வந்து புரிந்து கொள்வதற்கு உதவியா இருப்பது எது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு கடைசி நாட்கள தேவன் தம்முடைய ஆவி என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்காரு. என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காரு. சத்தியத்தின் ஆவி எடுத்து வரும்போது சகல சத்தியத்தை உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிற வசனம். பொதுவாக பரிசுத்த ஆவியை எந்த ஒரு ஜீவனுக்கு நம்ம அடையாளமா பார்க்கிறோம்? ஒரு பரிசுத்த ஆவினா என்ன சிம்பிள் போடுவோம்? புறா. கரெக்டா? புறா பரிசுத்த ஆவி. அந்த சத்தியத்தின் ஆவிக்கு ஒரு அடையாளமா. இங்க என்ன போட்டிருக்காங்க? தவளை. கரெக்டா? அப்ப புறான்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்ணல, சும்மா எல்லாம் அந்த ஒரு சிம்பிள் அந்த இடத்த யூஸ் பண்ணல. ஓகே, மைக் ஓகேங்களா? கிளியரா கேக்குது? ஆன்லைன்ல இருக்கவங்க ஓகே. சும்மா என்ன பண்ணல, அப்படி யூஸ் பண்ணல இல்லையா? தேவன் என்ன பண்ணல, சும்மா புறா போடணும், தவளை போடணும். அப்ப தவளை இந்த இடத்துல வந்துருக்கலாம், என்ன இருக்கு? ஒரு முக்கியமான காரணம் இங்கே இருக்கும். ஒரு காரணம் இல்லாம இந்த தவளைங்கிற ஒரு இந்த ஒரு அனிமல்ஸ, இந்த ஒரு ஜீவன இந்த இடத்துல பயன்படுத்த வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இந்த தவளை கோப்பான 3 அசுத்தாவிகள். அப்ப ஆவிகள் அப்படின்னு சொல்லும் போது, அசுத்தாவின்னு சொல்லும் போது நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல? போதனை, டாக்டரின். அவங்க பேசக்கூடிய போதனைகள். நிச்சயமாக நமக்கு தெரியும் அது எந்த போதனை இருக்க வாய்ப்பு இல்லை. தேவனுடைய போதனை இருக்க வாய்ப்பு. ஏன்னா அது எங்க வந்துட்டு இருக்கு? வலுசர்ப்பமும் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட, மிருகமும் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட, கள்ளத்தீர்க்கதரிசியும் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட. அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு டாக்டரின்ஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை. தெய்வீக, அதாவது சத்தியத்துக்கு சேவா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை பார்க்கணும். இது வரைக்கும் கள்ளத்திற்கு, அதாவது இது வரைக்கும் தப்பான போதனைகள் உலகத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குதா இல்லையா? இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க பேசப்பட்டிருக்க இந்த ஒரு அசுத்தாவி அல்லது தவளை கொப்பான இருக்கிற ஆவி பத்தி பார்க்கும்போது கடைசி டைம்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன இருக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ வித்தியாசம் இருக்கு. இன்னும் வித்தியாசமான ஒரு ஆங்கிள் ஒரு போதனை இருக்கலாம், ஒரு டாக்டரின்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த பகுதி நமக்கு புரிய வச்சுட்டு இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணுமா இருக்குது, அந்த ஒரு வழியில அதை புரிய வேண்டியதா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டிருக்கேன். மொபைல்ல இருக்குங்களா? மொபைல்ல இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்க வாசிங்க. அந்த ஒரு ஸ்லைட் பகுதியை வாசிங்க. வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும்
கள்ளு தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டன. இந்த பகுதியில் ஆவி என்பது போதனை, ஒரு அசுத்தமான போதனை, ஒரு பொய் போதனையாகும். இந்த ஒவ்வொரு அமைப்பும் ஒரே காரியத்தையே பேசும். மகா அர்மகதோன் யுத்தத்திற்கு உலக ராஜ்யங்கள் யாவையும் ஒன்றாக கூட்டி சேர்க்கும்படியான ஒரு விளைவை அது ஏற்படுத்தும். இல்லைங்களா? அப்ப அன்பான சொல்லுங்க, இந்த ஒரு தவளை கொப்பான இருக்கக்கூடிய இந்த ஒரு அசுத்தாவிகள் ஒரு போதனை சொல்லும் போது இதனுடைய ஒரு அல்டிமேட்டா முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பூமியில இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் அந்த மகாநாளின் யுத்தத்திற்கு என்ன பண்ணோம்? கூட்டி சேர்க்கணும். இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். கரெக்டா? இந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த ஆவி வந்துருக்கு. அப்ப இந்த ஆவி வருதுன்னு சொல்லும் போது நல்லா நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இந்த வேலைகளை செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி, அந்த ஒரு திறமை அந்த ஆவிகளுக்கு என்ன இருக்கு? அந்த டாக்டரின்ஸ், அந்த போதனைக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு போதனை தான் வேணும் இல்லையா? என்ன போதனை வேணும்? எந்த போதனையால உலக ராஜ்யங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்க முடியுதோ, ராஜாக்களை அந்த மகாநாளின் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்க முடியுதோ, அந்த மாதிரி ஒரு போதனை என்ன வேணும்? வேணும். அப்ப அந்த போதனை எப்படிப்பட்ட போதனை இல்ல? நல்ல போதனை இல்ல, தப்பான ஒரு போதனை இல்லையா? பொய்யான ஒரு போதனை. ஆனா இதுக்கு தவளையை ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். அதை நம்ம தவளை கிட்ட பார்க்கணும். தவளையே அப்படி போட்டாங்க. தவளை பத்தி நமக்கு நிறைய தெரியும் இல்லையா? இந்த தவளை கொப்பான 3 அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 விஷயம் எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தவளை எதை குறிக்குதோ பார்க்கணும். ஆவியும் பார்க்கணும். ஆவி பார்த்துட்டோம், அது ஒரு போதனை அப்படின்னு தெரிஞ்சு இல்லையா? தவளை அப்படின்னு சொல்லும்போது தவளை ஏன் கம்பேர் பண்ணிருக்காங்க? தவளை கிட்ட என்ன இருக்கு, என்னெல்லாம் ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம், தவளை பார்த்தா ரொம்ப பெருசா உங்களுக்கு கண்ணுல என்ன தெரியும்? கண்ணுதான் இல்லையா? எவ்வளவு பெருசு இருக்கு கண். பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்காது, ஒரு மாதிரியா தான் இருக்கும். ரொம்ப தவளையை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும், ரொம்ப ஞானமா இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப அந்த கண்ணை குறித்து நம்ம பார்க்கும்போது அது எதை அடையாளப்படுத்துச்சுன்னா, அந்த போதனை இருக்கிற நாலேஜ், விஸ்டம், ஞானம், ரொம்ப திறமை மிக்க விஷயம், ஞானமான ஒரு பேச்சு, எப்படிப்பட்டவங்களும் ரொம்ப கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு போதனையா அது இருக்க வாய்ப்பு இல்லைங்களா? அதை நம்ம பார்க்கும்போது இண்டிகேட்டிங் தட் when the systems give forth this unclean spirit, it will be with boastfulness. இந்த பக்கம் எப்படி குறிக்குதுன்னா, ஒரு மேட்டிமையான கண், மேட்டிமையான பார்வை என்ன இருக்காது? அடையாளப்படுத்திருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 4 வசனம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 4 வசனம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. பாத்தீங்களா எப்படி இருக்கு வசனம்? இந்த இடத்துல மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே அப்படின்னா என்ன? என்ன இந்த இடத்துல குறிக்குதுன்னா, ஒரு மேட்டிமையுடனா இருந்து இல்லையா, அகந்தையான மனமுள்ள அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட இருந்து நல்ல சத்தியம் வர வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி குணலட்சணம் படைச்சவங்க மூலமாக தேவன் அவங்க மூலியமா பேச வாய்ப்பு இருக்கா? அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கு? பாவமா தான் இல்லையா? ட்ரூத்தா இருக்கலாம், வேற எந்த விஷயமா இருக்கலாம், அது நல்ல விஷயம் வர வாய்ப்பு. இங்க கூட பாக்குறோம், இந்த ஒரு அசுத்தாவிகள் சொல்லும் போது, தவளை கொப்பான்னு சொல்லுவோம், அந்த கண் ரொம்ப பெருசா இருக்கிறது போல, அவங்க ரொம்ப ஞானமான வார்த்தைகள், ஞானமான விஷயங்களா இருக்கிறது மட்டும் இல்ல, மேட்டிமையான மனிதர்கள் கூட காணப்படுறாங்க. மேட்டிமை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஆங்கிள் நம்ம யோசிக்கலாம். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? எங்களை விட பலசாலிகள், ஞானிகள் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் கூட கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படி மனப்பக்கம் வருது அப்படின்னா, இந்த அசுத்தாவிகள் செய்யக்கூடிய வேலை சாதாரண வேலை இல்லை. பூமிக்குள்ள ராஜாக்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த யுத்தத்துக்கு அவங்களை கூட்டி வரணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும் நாலேஜ். ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ண கூட்டின்னு வரது எவ்வளவு கஷ்டம். கரெக்டா? சத்தியத்தை நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது கூட எவ்வளவு கஷ்டம். ஆனா இந்த ஒரு தவளைக்கு கொப்பான அசுத்தாவிகளால அது முடியும்னு சொல்லும் போது, இந்த வலுசர்பத்தின் மூலமாகவும் மிருகத்தின் மூலமாகவும் கலத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த தவறான போதைகள் மூலமாக அது முடியும்னு சொல்லும் போது, அந்த போதனை எப்படி இருக்கும்? முதலாவது மேட்டிமையான மனப்பக்குவத்தோட இல்லையா? ஓகே, கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கண் அப்படிங்கிற பகுதியை பார்க்கணும். இரண்டாவது தவளைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய வாய்.
ரொம்ப சின்னதா இருக்குல்ல, பெருசா இருக்கு இல்லையா? சத்தம் எப்படி இருக்கும்? சத்தம் கூட கண்டினியூஸ். சத்தமும் அந்த மிருகத்துக்கு அந்த ஜீவனுக்கு ஏற்ற சத்தம் இல்ல, அது ரொம்ப கத்துற சவுண்ட் இருக்கும். கத்துற சவுண்ட் மட்டும் இல்ல, கண்டினியூ வேற. அதே நீங்க பாருங்க, பெரிய வாய் கத்திட்டு இருக்கோம், கத்தி விட்டுறாது, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கத்திட்டே இருக்கும். அப்ப அந்த பக்கத்தை கூட என்ன பண்ணும் நம்ம பாக்கணும். இது எதை குறிக்குது அப்படி சொல்லும் போது, இவருடைய தவறான போதனைகளை சொல்வது மட்டுமல்ல, அதுல அதிகாரத்தோடு பேசுவது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தொடர்ச்சியா அது இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகிற வரைக்கும், அது மைண்ட்ல போற வரைக்கும் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கண்டினியூஸா இல்லையா? அதை நம்ம பார்க்கிறோம். தவளை வந்துட்டு பொதுவாக பாம்பு வந்து தவளையை சாப்பிடும் நமக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிச்சோம் தவளைய? சத்தத்தினால. அது அவன் வாயுடைய அமைதியா இருந்தா தவளை கூட மாட்டிக்காது அப்படிங்கிற பழமொழியை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதே போல இந்த இடத்த கூட நம்ம பார்க்குற விஷயம் அப்படின்னா, இந்த அசுத்தாவிகள் சொல்லும் போது இதுங்க சொன்ன விஷயத்தை மீண்டும் என்ன இருக்கு சொல்லக்கூடிய ஒரு பகுதியோ, அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை பேசுவதோ, அதிகாரத்தோடு பேசுவதோ, பயங்கரமான சத்தத்தை அங்கே வைப்பதோ என்ன இருக்குன்னா இருக்கு. அதாவது அந்த போதனையுடைய ஒரு உச்சக்கட்டத்தை இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும். அதுக்கான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறார், பொய்யன் கேட்டுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறார். பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இப்ப இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து யாருக்கு ரொம்ப இனிமையா இருக்க போகுது? யாரு அந்த தப்பான வழியில் நடக்க விரும்புறாங்களோ அவங்க இருதயமும் இவங்க இருதயம் போல இருக்குதோ, இவங்க எண்ணங்களுக்கு இசைவான எண்ணங்களை யார் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அந்த போதனைகள் அருமையா இருக்க போகுது, சூப்பர் டாபிக்கா இருக்க போகுது இல்லையா? அவங்களுக்கு அந்த டாபிக் ரொம்ப இனிமையா இருக்கும். அதான் பகுதி நம்ம வாசிக்கிறோம். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப இந்த உலகமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாரெல்லாம் உள்பட விரும்புறார்களோ அவர்களுக்கு இவர்கள் மூலியமா போதுன்னு ரொம்ப அருமையா இருக்கும், கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும், கேட்கவும் ரொம்ப அக்செப்டபிளா இருக்கும். கரெக்ட் தான் அவங்க சொல்றது, கேட்டுதான் அவன் சொல்றது தப்பே இல்லை. ஓகே, அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்பான சமயத்துல அந்த தவளைக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், அது உருவத்துக்கு அது கனெக்டடா இல்லை. அது என்ன தெரியுமா? அதோடைய வயிறு. வயிறு கூட எப்படி இருக்கும்? பெருசா என்ன குறிக்கும் இந்த வயிறு அப்படிங்கும் போது அன்பான சொல்ல இந்த வயிறு எது ஓகேங்களா? எதை அடையப்பட்டிருக்குன்னா அன்பான சொல்ல நமக்கு தெரியும். அந்த வயிறு பைபிள் வந்து வயிறு ஒரு வசனம் புதிய ஏற்பாடு. என்ன வசனம்? வெரி குட், குட். வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் மிக பூமி கழுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு. ஏன் இந்த தேவன் வயிறு போட்டுட்டாங்க? தேவன் என்ன? தேவனை நம்மளை உண்டாக்குறோம். நம்ம எல்லா ஒரு கனத்தையும் கௌரவத்தையும் துதியும் பாத்துறாரு தேவன் மட்டுமே இல்லையா? அவர் கொடுக்குற இடத்த வேறொரு கொடுத்துட்டா யார் தேவன் ஆயிடுறாங்க? அதுதான் தேவன் ஆகிறார். நம்ம எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும்? வயிறு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன, எதை குறிக்குதுன்னா சாப்பாடு மட்டும் இல்ல, உணவை பத்தி பேசிட்டு இல்ல இல்லையா? சுகபோகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தின் மேலதான் உங்க நாட்டமே இருக்கு. அப்படின்னா இன்னொரு வழியில சொல்ல போனா அது எதை குறிக்குது அப்படின்னா பணத்தின் மேல இருக்கக்கூடிய பீரியத்தை கூட எனக்கு குறிச்சிட்டு பிசினஸ் மைண்டட். ஆக இந்த அமைப்புகளுடைய நோக்கம், இதெல்லாம் பேசுறதான நோக்கம் என்ன? இவங்க இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கிற நோக்கம் என்ன? சண்டை போட்டு செத்து போலானா இல்ல, நம்ம முன்னாடி நல்லா வரணும் அப்படின்னா இந்த சண்டை நம்ம போறோம். இந்த சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு எதிர்த்து நிற்கிற அமைப்புகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். அப்படி அழிக்கணும்னா நம்ம யுத்தம் போடலாம், இல்ல நம்ம சுகபோகமா இந்த உலகத்தை வாழலாம். பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயம். இந்த ஸ்பிரிட் தான் என்ன இருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த
தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் அப்படிங்கிற பகுதி இங்க அடையாளம். அப்ப அந்த போதனை இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு விஷயத்தை பார்த்தோம். அந்த ஆவிகள் சொல்லும் போது தவறான போதனை, தவளைன்னு சொல்லும் போது அது கேட்க குணலட்சணங்கள் என்னெல்லாம் கேரக்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த கேரக்டர் அடிப்படையில தான் அது. சரி, 3 அப்படிங்கிற விஷயம் இருக்கு. 3 வரணும். 3 பேர் வாயிலிருந்து வந்திருக்கு, ஒன்னு வந்திருக்கு இல்லையா? 3 பேர் வாயிலிருந்து ஒன்னு வந்திருக்கு, அது சேர்ந்துனா இருக்கு. 3 இருக்கு இந்த இடத்துல. சரி, என்ன அடையாளப்படுத்தலாம்? வாசிங்க, இந்த பகுதியை வாசிங்க. இந்த குணாதிசயங்களை தெய்வ வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கும் காட்சிக்கு பொறுத்ததினால் சமூக அதிகாரத்தில் இருந்தும் கத்தோலிக்க பையில் இருந்தும் மற்றும் புராட்டஸ்டன்ட் சபை கூட்டமைப்பில் இருந்தும் ஒரே விதமான பாடுகள் தான் வெளியே போகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இவர்கள் எண்ணங்கள் பெருமையானதாக இருக்கும். மேன்மையான ஞானம், அறிவு குறித்த பகட்டுத்தனமானது மேற்கொள்ளப்படும். தங்களது ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதில் ஏதாவது தோல்வி நேரிட்டால் அதை தொடர்ந்து வரும் மிக பயங்கரமான விளைவை யாவருமே முன் அறிவிக்கக்கூடும். விசுவாசத்தில் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மிக பழமையானவற்றை மாற்றாமல் துருவி ஆராயாமல் இந்த வேற்றுமைகள் எல்லாம் பொதுவான திட்டத்தின்படி புறக்கணிக்கப்படும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த 3 அப்படின்னு சொல்லும் 3 தவளைன்னு சொல்லும் போது இந்த 3 பேருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டா? இவங்க 3 பேர்ட்டு வரக்கூடிய டாக்டர்ஸ் எப்படி இருக்க போகுது? ஒன்னா இருக்க போது, சேம், நோ சேஞ்ச். விருகம் அப்படி பேசுதோ, வலுசற்ப அப்படிதான் பேசும்போது, வலுசற்ப என்ன சொல்லுதோ, களத்திற்கு கூட அதைத்தான் சொல்லும். இந்த ஒரே நோக்கத்தோட நீங்க காணப்படும். அப்ப ஏன் இந்த ஒரே நோக்கம்னா, பாருங்க, மிருகம் அதாவது வலுசற்பம் அதோடைய ஆதிக்கத்தை எங்க செய்யலாம்? ஒருவேளை வலுசற்பம் சொல்லும்போது நம்ம எதை பார்த்தோம்? சிவில் கவர்மெண்ட்ஸ். இந்த கவர்மெண்ட்ஸ் இல்லையா, அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச நினைக்கிறவங்க யார் பேசினா கரெக்டா இருக்கும்? இந்த வலுசற்பங்கிற அமைப்புல இருந்து விஷயம் வரும்போது ஏற்றுப்பாங்க. அது மதத்துல இருந்து போனா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா அதோடைய வார்த்தையோட இப்படிதான் இருக்க போகுது. ஒரே விஷயம் தான். என்ன விஷயம்? இவங்களெல்லாம் அந்த மகாநலின் யுத்தத்துக்கு எப்படி கூட்டி சேர்க்கணும் திட்டம் மட்டுமே அங்க இருக்கும். அது கேட்ட போதே அங்க இருக்கும். சரி, இப்போ அந்த ஒரு மிருகம், இந்த ஒரு போப்பசி அல்லது அந்த கிறிஸ்து அமைப்பு, அதுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு போதனை எப்படி இருக்க போகுது? அது கூட எப்படிதான் இருக்க போகுது? அது கூட அதுக்கு இசைவாதான் இருக்கு. ஆக இதனுடைய நோக்கமே என்ன? இவங்க அந்த யுத்தத்துக்கு எப்படி என்ன பண்ணும்? கூட்டி சேரும். அது மட்டும் இல்ல, கள்ளத்திற்கதசி அவர் கூட அவங்க அங்கேருந்து வரக்கூடிய அந்த டாக்டர்ஸ் எப்படிதான் இருக்க போகுது? அதே தான். ஆக இந்த 3 பேரும் இந்த விஷயத்துல எப்படி இருக்காங்க? ஒன்னா இருக்காங்க. நம்ம வந்து பைபிள் ஒரு விஷயம் பார்ப்பேன், ட்ரினிட்டி. 1 + 1 + 1 = 1. அந்த ட்ரினிட்டியை நம்ம இங்க பார்க்கலாம். இவங்க 3 பேரும் வெவ்வேறா இருந்தாலும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், ஒரே திட்டம். இவங்க செயல்படக்கூடிய எல்லா விஷயத்துடைய ஒரே இன்டென்ஷன் என்னன்னா ஒண்ணுதான். எப்படி தப்பான போதனை கிறிஸ்துவத்தை பிதா குமார பரிசுத்தாவி என்ன இருக்காங்க, 3 ஒன்றா இருக்கார்கள் அப்படின்னு அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்களோ, அதே போல இந்த வலுசர்ப்பம், மிருகம், கள்ளத்திற்கு 3 எப்படி இருக்க போறாங்க? ஒன்னாதான் இருக்க. ஒரே விதமான விஷயங்களே பேச போறாங்க. ஆக அன்பான சொல்லுங்க, இந்த விஷயத்தை பேசுவதன் மூலமாக என்ன நடக்க போகுது? என்ன நடக்கணும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ராஜாக்கள் என்ன பண்ணோம்? கூட்டி எதற்கு? மகாநாளின் யுத்தத்திற்கு. அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகாநாளின் யுத்தத்திற்காக இந்த ராஜாக்களை கூட்டி செய்யக்கூடிய இந்த பகுதியை, இந்த வேலை செய்யக்கூடிய இந்த வாய்ப்பு யார்கிட்ட இருக்கு? யார் இந்த வேலையை பெற்றுக் கொண்டிருக்காங்க? இந்த 3 தவளைக்கு ஒப்பான இருக்கிற 3 சபை. புதுதான் ஒரு டாக்டர் வரப்போகுது. அந்த டாக்டர் எப்படி இருக்க போகுது? எல்லாருக்கும் ரொம்ப அருமையா இருக்க போகுது. ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க போகுது. அது மதத்திலும் அதுதான் பேசப்பட போகுது, அரசியல் அதான் பேசப்பட போகுது இல்லையா? கள்ளத்திற்கு புரொட்டஸ்டன்ட் சபைகள் என்ன இருக்க போகுது? அதுதான் பேசப்பட போகுது. எல்லா பக்கமும் அதான் கேட்க போறாங்க. எங்க திரும்பினாலும் அந்த விஷயம் இருக்க போகுது, அந்த டாக்டர்ஸ் இருக்கு. ஆமா, இது கரெக்ட், இது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன இருக்க போகுது? எல்லா பக்கம் இருக்க போகுது. அப்போ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி நடக்குங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த இடத்துல சகோதரர் பேசுறாரு. ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். நான் தெளிவா சொல்ல போனா நம்ம பாசத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இல்லையா? அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பகுதியை வாசிக்கலாம். வாசிங்க. ராஜ்யங்களை எப்படி கூட்டி சேர்க்கிறது? சபையின் தெய்வீக அதிகாரமும்
ராஜாக்களின் தெய்வீக உரிமையும் அபிப்பிராய பேதம் உண்டாக அனுமதிக்கப்பட மாட்டாது. இந்த பகட்டுத்தனமான பெருமை நிறைந்த வேதத்துக்கு புறம்பான விஷயங்களுக்கு முரண்பாடான எந்த மனிதரும் அல்லது பாடங்களும் துஷ்டத்தனமானவை என்று பெயரிடப்பட்டு அதை பிரசங்க பீடங்களிலும் மேடைகளிலும் தவளைகளின் வாயால் கத்திக்கொண்டு மத மற்றும் சமூக பத்திரிகைகளிலும் அறிவிக்கப்படும். இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு ராஜ்யபாரம் நிலைத்து நிக்கணும் அப்படின்னா, ஒரு ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு நினைத்திரம் பண்ணோம், ராஜா ஒரு பக்கத்துல இருக்க துஷ்டர்கள் எல்லாம் அகத்து, அந்த ராஜ்யத்திற்கு ஆப்போசிஷனை யாரு இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணிடணும், அவங்களெல்லாம் கொல்லணும், அழிக்கணும், இல்ல அந்த இடத்துல இல்லாம பார்த்துக்கணும். அப்பதான் அந்த ராஜ்யபாரம் என்ன ஸ்திரப்படும். இது உண்மையா? இது உண்மையில உண்மை. எந்த ராஜ்யம் இருந்தாலும் செய்யற வேலை தான். கரெக்டா? சாலமோன் கூட ராஜ்யபாரத்துக்கு வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? நிறைய அதுக்கு ஆப்போசிஷன் இருந்தாலும் அழிச்சாரு. அப்படியே கர்த்தராகிய இயேசு என்ன பண்ண போறாரு? சத்துருக்களோட அழிக்க செய்ய போறாரு. அந்த சத்துருக்களை அழிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண முடியாது? இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டிய அந்த திரும்ப கொடுக்கறது வேலை கொடுக்க முடியாது. ஆக இந்த வேலை இந்த இடத்துல செய்யணும். இந்த இடத்துல இவர்கள் ஒரு வல்லமைக்கு வந்து நாங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இவங்க வந்துட்டு சாதாரண ஒரு சிஸ்டம் கிடையாது. இங்க வந்துட்டு ஒரு பெரிய உன்னதமான ஒரு சிஸ்டம் வந்து நிற்கும் போது இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கேட்கத்தக்கதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நம்ம கவனிக்கிற விஷயம் அப்படின்னா, இவங்க சொல்ற டாக்டர்ஸ் யாரா ஆப்போசிட்டா பேசினா அவங்க என்ன பண்ண முடியாது? அவங்க ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? அவங்கள எந்த இடத்துலயும் பேசாம செய்யலாம். எப்படி செய்யலாம்? இன்னைக்கு ஒருத்தவங்க தப்பு செஞ்சு என்ன பண்றோம்? தண்டனை கொடுக்குறோம். இன்னைக்கு பொதுவா உலகத்துல ஒரு தப்புனா, தப்பு நமக்கு எப்படி வருது? எப்படி கிடைக்கிறோம்? பொய்யான விஷயம். என்ன யூஸ் பண்றோம்? கல்வி, நாக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு? நம்மளுக்கு டெக்னாலஜி இருக்குல்ல, டெக்னாலஜி பத்தி பேசு இல்லையா? அந்த பேரு கிடைக்க என்ன இருக்கு? டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம்ல ரொம்ப சீக்கிரம். போனோ யூடியூபோ எப்படியோ ஏதோ வழியில என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நம்மளை பத்தி என்ன இருக்கு? அதாவது இந்த சத்தியத்துக்கு புறம்பா இருக்கவங்களை பத்தி ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்ணி இவங்க இன்னார் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப ஆப்போசிஷன் நினைக்கிறாங்க. இவங்களை தகர்த்து நம்ம ஆக வேண்டும் அப்படிங்கிறது கத்திக்கிட்டே இருக்கணும். அந்த தவறு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டே இருக்கும். அது அதை நிக்க இருக்க விடாது. இந்த அசுத்தாவுடைய முக்கியமான வேலை இந்த வேலை. ஒண்ணு, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்கள அடியோட அடிச்சு அவங்கள முடிக்கணும். அவங்களுக்கு சாதமானவங்களை புரிய வச்சு அவங்களை அந்த யுத்தத்துக்கு பிடி சேர்க்கணும். இந்த வேலைய இந்த ஆவிகள், இந்த போதனை, இந்த மாதிரி போதனை என்ன பண்ணோம்? செய்யும். இந்த மாதிரி போதனை யாருக்கெல்லாம் ரீச் ஆகுதோ அவங்க ரெண்டு விஷயத்த உணர்ந்துக்கணும். ஒண்ணு, நம்ம சொல்லக்கூடிய இந்த உண்மையான விஷயத்துக்கு ஆப்போசிட் இருக்கணும், நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எதிர்க்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம அந்த யுத்தத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருமே குட்டி சேரணும். ரொம்ப ஞானம், ரொம்ப தந்திரம், ரொம்ப அவங்களோட பேச்சு திறமையில எப்படி இருக்கும்? ரொம்ப நாலேஜபிளா. யார் அதுக்கு ஆப்போசிட் அவங்களை கொல்லணும். இதே மாதிரி இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ரொம்ப ஞானமா ஒரு ராஜாவை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா பைபிள்ல ஒரு ராஜாவை கொல்ல ஒரு அதிகார படைத்தவங்க எனக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஓகே, தாவீது. சரி, இன்னும் கிட்ட வரலாம். ஏசு கிறிஸ்துக்கு இல்லையா? ஏசு கிறிஸ்து காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. யாருங்க? காய்பா. காய்பா பாருங்க என்ன அளவுக்கு பாருங்க. இந்த இந்த பிக்சர் வந்து காய்பாவுடைய வாழ்க்கைய நீங்க அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. இந்த அசுத்தாவுடைய விஷயம், காய்பாவுடைய உபதேசம், அவருடைய போதனை தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுது? சிலுவையில அறைய வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போனது. அவருடைய ஞானம், அந்த அவங்களுடைய செயல்பாடு. ஒருவேளை அவங்க அப்படி செயல்பட்டிருக்கலன்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடிஞ்சிருக்காது? சிலுவையில அறைய முடிஞ்சிருக்காரு. ரொம்ப ஞானமா என்ன பண்றாங்க? அந்த சிலுவையில அறைய வேலைக்கு எதிர்த்து போறாங்க. ஏன் காய்பாக்கு இந்த எண்ணம் வரணும்? வருவதற்கு என்ன முக்கியமான நோக்கம் இருந்துச்சு? அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அது அவர் பிரகாரம் தீர்க்கதரிசனம், ஆனா தேவனுடைய திட்டத்து பிரகாரம் போய் தீர்க்கதரிசனம். கரெக்டா? வாசிங்க யோவான் 18:14. யோவான் 18:14. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே.
ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு அவர் என்ன ஆங்கில சொல்லிட்டு இருக்காரு? நம்ம எல்லாம் கிட்ட போறதில்ல, ஒரு மனுஷன் செத்து போறது நல்லது. கரெக்டா? அவ அந்த அந்த வார்த்தை எப்படி இருக்கு? ஞானமா இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் கரெக்ட் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த வார்த்தை. அவர் அடிங்க கொள்ளுங்கன்னு சொல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறதோட இது ஒரு மனுஷன் போனா ஓகே. நம்ம பகுதியில பார்க்கும்போது ரான்சம் முழு உலகத்துக்கு மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஆதாமுக்கு நிகராக ஒருத்தர் கொடுத்தார். அவர் ஒருத்தர் மடிச்சா எல்லாருக்கும் மடிச்சு, எல்லாருக்கும் ஜீவன் வந்த மாதிரி. ஆனா அவருடைய எண்ணத்துல அப்படி இருந்துச்சா? இல்ல. காய்ப்பாவுடைய எண்ணத்துல எப்படி இருந்துச்சு? காய்ப்பாவுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது வேற தப்பான எண்ணம் இருந்துச்சு. ஏன் இந்த எண்ணம் காய்ப்பாவுக்கு? பாருங்க, அந்த தவளைக்கு அந்த வாய் பார்த்தோம்ல, அது பேசுற அந்த வாய். அதே மாதிரி என்ன பண்றாரு இங்க இயேசு கிறிஸ்துவை கொல்றதுக்கு காய்ப்பா பேசுற வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூடா இருக்கு. அவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூவா இருக்கு. ஏன் பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, காய்ப்பா வந்துட்டு என்ன முக்கியமான வேலை இருந்தா தெரியுமா? அவர் மிகப்பெரிய பிசினஸ் மேன். எங்க தெரியுமா பிசினஸ்? எங்க நடந்த பிசினஸ்? அவருடைய பிசினஸ் எல்லாம் தேவாலயத்துல மிகப்பெரிய வருமானம். இயேசு என்ன பண்றாரு? முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் இப்ப யாருக்கு பழம் கெட்டு போச்சு? காய். இது வரைக்கும் அமைதியா இருந்தாரு. இப்ப என்ற வர எப்ப தேவாலயத்துல இயேசு கை வச்சாரோ அப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கோவம். ஏன்னா அவருடைய பிசினஸ், அவருடைய ஆதாயம் எல்லாம் போச்சு. இப்ப இந்த ஆதாயம் போன உடனே என்ன பண்றாரு? திட்டம் போறாரு. இப்ப அவர் போடுற திட்டம் எப்படின்னா, அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி இருக்கு? ரொம்ப ஞானமா இருக்கு. ஒவ்வொரு செயலும் ரொம்ப கவனிக்க கூடத்தக்கதா இருக்கு. ஏசு கிறிஸ்து ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிறது ஜனங்க முன்னாடி நிரூபிச்சு காட்டணும். அதுக்காக திட்டம் போடுறாரு. இவர் எப்படி இருக்காரா? இவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப பரிசுத்தவன் அப்படின்னு என்ன பண்ணணும்? காமிக்கணும். இந்த பிக்சர் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரா? காமிச்சாரு. இந்த பிக்சர் எல்லாம் செஞ்சாங்க பாரு. எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, ஏசு கிறிஸ்து கெட்டவர், அவர் சாகணும் அப்படின்னு நிறைய திட்டம் போறாங்க. காய்பாக்கு செஞ்ச நிறைய வேலைகள் நீங்க பைபிள்ல படிக்கலாம். இந்த பாஸ்வேர்ட் டைம்ல நிறைய நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் அன்னைக்கு அவங்க எங்க போறதுன்னா அந்த தேசாதிபதியின் அரண்மனைக்கே போறதில்ல. ஏன் போறதில்ல? போனா நம்ம என்ன ஆயிடுவோம்? அசுத்தம் ஆயிடும், ட்ரீட் ஆயிடும். நாங்க நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றோம். நாங்க இப்ப என்ன போயிட்டோம்னா பஸ்காவை நாங்க என்ன பண்ண முடியாது? ஆசரிக்க முடியாது. நாங்க அப்படி செய்யக்கூடாது. தீட்டு உள்ளதை நம்ம தொட மாட்டோம், டச் பண்ண மாட்டோம். நம்ம சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறது காமிச்சுக்கிறாரா? வாசிங்க யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள். பாருங்க, இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஜனங்க கவனிக்கிறாங்க. கரெக்டா? ஜனங்க முன்னாடி எப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ் இங்க வரும்? ஓ, இவர் ரொம்பவும் பரிசுத்தமானவர், இயேசு கிறிஸ்து ரொம்ப பெரிய பாவி. இந்த பிக்சர் அவருடைய வார்த்தையிலும் செயல் என்ன பண்ணும்? கிளீனா காமிக்க வைக்கும். அப்பதான் இயேசு கிறிஸ்து கடைசிக்கு சிலுவையில அரைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு இல்லையா? கூட்டிட்டு போயிட்டு இயேசு சிலுவையில அரைஞ்சிட்டாங்களா? அறையிறதுக்காக இவங்க ஞானங்களும் யுக்திகளும் என்னாச்சு? பயன்பட்டது. ஆனா ஜனங்க பரவாயில்ல, அது ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. தேவட பரவாயில்ல, தப்பு இருக்கு. இந்த ஒரு ஞானத்தை யார் யூஸ் பண்றாரு? இந்த காய்ப்பா யூஸ் பண்றாரு. ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? அவர் யாரு? அவர் யாரு? இங்க வந்து காய்ப்பா வந்து என்ன பொசிஷன்ல இருக்காரு? காய்ப்பாங்கிறவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு? ஒரு ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசிரியர். பிரதான ஆசிரியர் சொல்றது எப்படி இருப்பாங்க? பொதுவா பிரதான ஆசிரியர் எந்த கோத்திரத்துல வரும்? லேவி கோத்திரத்துல வரும் இல்லையா? லேவியர் தான் பிரதான ஆசிரியர். இப்ப இந்த லேவி கோத்திரத்துக்கு இஸ்ரேல் ஜனங்க மத்தியில இடம் சுவாஸ்தியெல்லாம் இருந்துச்சா? அவங்களுக்கு நிரந்தரமான இடம்லாம் பாகம் போட்டிருந்தாங்களா? வேற என்ன இருந்துச்சு? தேவனுடைய ஆலயத்தை ஊழியம் செய்ய மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா இவர் எப்படி இருந்திருக்கா தெரியுமா? இவருக்கு அரண்மனை இருக்கு. யாருக்கு? காய்ப்பா. படிங்க, படிச்சு பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியரும் அரண்மனையிலே கூடி வந்தார். அரண்மனையே வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தப்பு உள்ள நடந்துட்டு இருக்கு. இயேசு எவ்வளவு கவனிச்சிருப்பாரு. இவங்களை வந்துட்டு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? வெள்ளடிக்கப்பட்ட
கல்லறையிலே அப்படி சொல்றாங்க. சும்மா சொல்லியிருப்பாரா? சும்மா எல்லாம் சொல்லல. நிறைய படிச்சிருக்காரு. யாரு என்ன என்ன பண்ணிருக்காங்க இவங்க? பேருக்கு மட்டும்தான் பிரதான ஆசிரியர். ஆனா மிக பெரிய பொசிஷன் அந்த டைம்ல. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். மத ரீதியாக யார வேணாலும் என்ன பண்ண முடியும்? இவங்க கரெக்ஷன் பண்ண முடிச்சு யூதருக்கு ராஜா என்று சொல்லப்பட்டவரை சிலுவில் அறையிற அளவுக்கு ஒரு பவர் வச்சிருக்காங்கன்னா அந்த நிலைமைக்கு காணப்படுறாங்கன்னா அவங்களுடைய பொசிஷன் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். கரெக்ட் இல்லையா? அப்ப அவங்கள்ட்ட என்ன காணப்பட்டிருக்கோம்? வார்த்தை, பேச்சுல ஞானம், எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், தப்பான விஷயத்து கூட எப்படி பேசணும், கரெக்டா ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசக்கூடிய ஞானம் இல்லையா? அது மட்டும் இல்ல, பிசினஸ் மைண்ட், ஆதாயத்திற்காக அனைத்து இருக்கு செய்யற மனப்பக்கம். பின்னாடி என்ன இருக்கு? மேல சொல்றது தேவ தோஷம் அதெல்லாம். ஆனா கோபம் எதனால வந்திருக்கு? ஏன்னா பிசினஸ் எடுத்துட்டாரு. ஆனா பேசும்போது அவர் மேல போடுற பழிசு எப்படி இருக்கு? நியாயப்பிரமாணம் குற்றச்சாட்டினவர். அப்பதான் அவரை கொல்ல முடியும். ஆனா உள்ளத்துல உண்மையில அப்படிதான் பாக்குறாங்களா? நியாயப்பிரமாணத்து மேல இருக்கிற பற்றுலையும் அது மேல இருக்கிற அன்பு பாசத்திலையும் ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்படி அது அப்போஸ்தலர் பார்த்தா அப்படி இல்லையா? அவர் உண்மையா ஸ்தேவானை கொல்லும் போது என்ன மைண்ட்ல இருந்திருக்காரு? அப்படித்தான் இருக்காரு. இவங்கள மாதிரி வேஷம் போட. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா என்னமே தப்பான எண்ணம். ஆனா வெளியே என்ன பிக்சர் காமிக்கிறாங்க? இவர் தேவர் தூஷம் செஞ்சுட்டா, தேவனுடைய குமாரன் என்ன சொல்லிட்டு இருக்கார், தேவனுடைய நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் இருக்கார், ஓய்வு நாள் மீறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க? பொய் சாட்சி வச்சாங்க. இதுதான் ஜனங்க முன்னாடி எடுபடணும்னு யாருக்கு தெரியும்? அது ஞானம். கரெக்டா? எந்த விஷயத்த சொன்னா ஜனங்க இவரை செய்யறதுல அறிவிப்பாங்க. ஆனா இவரோட வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பாருங்க. இயேசு சொல்லுமா என்ன சொன்னா? நரிகளுக்கு புலிகள் உண்டு, பறவைகளுக்கு புரியல். இந்த மனுஷகுமானுக்கு எந்த கோத்திரத்தை வந்திருக்க இயேசு கிறிஸ்து? அந்த அந்த கோத்திரத்தை யார் வருவாங்க? ராஜா தான் வருவாங்க. ராஜா உண்மையில அரமனை யார்கிட்ட இருக்கணும்? ஆனா யார்கிட்ட இருக்க அரமனை? அவ இயேசுதான். எந்த நிலைமையில இங்க காணப்படுறாங்க. இந்த விஷயம் தான் இனிமே இங்கே நடக்கும். எப்படி ஒரு குற்றமற்ற இயேசுவே, உலக ரட்சகரே, ராஜாதி ராஜாவே, சிலுவையில அறிய அவங்க வார்த்தைகளும் ஞானங்களும் அங்கே பயன்படுத்தப்பட்டுச்சோ, அப்படியே கிறிஸ்துவின் பாதாங்கங்களை கொள்வதற்கு ஞானமும் யுக்தியா இந்த இடத்துல பயன்படுத்தப்படும் இல்லையா? சும்மாலாம் தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, தோக்கடிக்க முடியாது. அன்பான சொல்ல அதுக்கு மேல ஒரு ஞானம் வேணும். அவங்கள்ட்ட இருக்க சத்தியத்தை வந்துட்டு ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? பல தந்திரங்களை என்ன பண்ணும்? செய்யணும். இதை யார் அனுமதிக்கிறாரு? தேவனா அனுமதிக்கிறார். இந்த வேலையை செய்வதற்கு இனிமேல தேவன் அனுமதி. பாருங்க, இந்த பிக்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா அந்த பிக்சர் எடுத்திருக்காங்க. அரமனையோடைய அரமனை பல பெருசா போட்டிருக்காங்க. ஒரு காய்ப்பாவுடைய ஒரு பிரதனாசிரிய அரமனை கூட நீங்க பார்க்கலாம், மொபைல்ல கூட. ஆக அன்பான சகோதரியில நம்ம கவனிக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு காய்ப்பாவுடைய இந்த செயல்பாடு கடைசி கால இந்த பொல்லாத ஆவிகளாகிய தவளைகள் கொப்பான ஆவிகள் ஒன்று சேர்ந்து ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாங்கல்ல. இயேசு கொள்வதற்கும் கூட்டி சேர்த்தாங்களா? எல்லாரும் கூட்டம் கூடி அந்த வேலை செஞ்சாங்களா? செஞ்சு ஒரு திருவிழா அறிஞ்சாங்களா? இப்ப இங்க கூட அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? காய்ப்பா என்ன பண்ணாரு? இதெல்லாம் செஞ்சு விட்டு ரொம்ப நாள் வாழ்ந்தாரா? இல்ல. காய்ப்பாவையும் பிலாத்தையும் அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பொசிஷன்ல இருந்து இறக்கிட்டாங்க. காய்ப்பாவை மர்டர் பண்ணிட்டாங்க. சூழ்ச்சி பண்ணி ரோமர் என்ன பண்ணாங்க? கொண்டிருக்க. இதெல்லாம் பின்னாடி இருக்க சரித்திரம். ஆனா அந்த டைம்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. அதே போலதான் சபையை துன்புறுத்துற விஷயத்துல கூட கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. சபையை ஒடுக்கி மேல தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துற அந்த காரியத்தை செய்யலாம். இந்த பகுதிகளை வாசிக்கலாம். மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் ஒரே மாதிரியான சத்தத்தை உடையவை. கத்தோலிக்க சபை கூறுகிறது, பின்னாக திரும்பி பார்க்க வேண்டும், சபையை குறித்து கேள்விகள் எதையும் எழுப்ப வேண்டாம். புராட்டஸ்டன்டிசம் கூட கூறுகிறது, நாங்கள் மேன்மையானவர்கள், நாங்கள் ஞானவான்கள், எங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் தெரியும், பேசாமல் இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பது யாருக்கும் தெரியாது. தற்போதைய ஒழுங்கு அமைப்புகளுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது கூறினால், நாங்கள் உங்களுக்கு சொல்வது என்னவெனில், பயங்கர காரியங்கள் நேரிடக்கூடும் என்று எல்லாரும் கூறினர், கத்துகின்றனர். இல்லைங்களா? அன்பான சகோதரிகளே, பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, இவங்க எல்லாமே ஒரே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம மிருகத்தை பார்த்துட்டு வந்தோம். அந்த பவர் எவ்வளவு பெருசா இருந்துச்சு. இப்ப 3 பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அந்த பவர் எவ்வளவு பெருசா இருக்கும். 3 பேர் அந்த நிக்கிறாங்க. ஜனங்க நிக்கும் போது அவங்க எப்படி பெரிய பெரிய பிஷப், அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த போப்பு ட்ரெஸ் பார்த்து எப்படி இருக்கும்? பார்க்க அவர் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி புத்தி இல்லாத மாதிரி தெரியுவாரா?
ரொம்ப நியாயமா அவர் பேசினா எப்படி இருக்கும்? இந்த பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் நின்று இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா இவ்வளவு நாள் இருந்து அந்த ப்ரொடெஸ்டன் கூட பக்கத்துல நின்று இவங்க நின்று ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா, இல்ல முழு ஒரு கவர்மெண்ட் முன்னாடி இந்த விஷயம் பேசினாங்கன்னா ஜனங்க எப்படி கேட்பாங்க? கேட்கிற சூழ்நிலை என்ன பண்ணும் இருக்கும். அந்த நிலைமை அந்த இடத்துல காணப்படும். அப்ப அவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னா, நாங்க சொல்ற சிஸ்டம்க்கு ஆப்போசிட்டா யாரும் எதுவுமே பேசக்கூடாது, பேசவும் வேண்டாம். பேசிட்டீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசம். பாருங்க, இந்த காய்கறி பத்தி பார்த்தோம்ல, அவர் போயிட்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைய அந்த மூமெண்ட்ல கூட்டிட்டு போகும்போது இயேசு என்ன சொல்றாரு, பிலாத்து என்ன சொல்றாரு, உங்களுடைய ராஜா, யூதருடைய ராஜாவாகி இயேசு நான் சிலுவையில அறையட்டுமா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஞானமா அடுத்து அந்த காய்ப்பை யூஸ் பண்ணாரு வார்த்தை. என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறொரு ராஜா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நாங்க உங்களதான் ராஜா நினைச்சிட்டு இருக்கோம் சீசர், ஆனா பிலாத்து வேற ராஜா காமிச்சிட்டு இருக்காரு. இதை கேட்டுங்க. நீ யாருக்கு பயம் வந்துருச்சு? நாங்க உங்களதான் ராஜா நினை, எங்களுக்கு வேற எந்த ராஜா? பாருங்க அந்த பேச்சு, பாருங்க அந்த பேச்சு எவ்வளவு ஞானமா அந்த பேசு. அப்படி பேசி இயேசு என்ன பண்ணோம்? சிலுவையில அறையில படிக்க பாருங்க அந்த அதிகார பேச்சு. இங்க கூட நம்ம அதான் பாக்குறாங்க. இவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எப்படி இருக்குன்னா அதிகாரமா இருக்கும். அதே நேரத்துல யாரும் எதிர்த்து பேச முடியாம நிலை. பெரும்பாலான இந்த விஷயங்களுக்கு சிவில் கவர்மெண்ட் என்ன ஆயிடும்? சார் அடைஞ்சிடும். கரெக்டா? கவர்மெண்ட் சார் அடைஞ்சிடும். பேருக்கு அமைப்புகள் என்ன ஆயிடும்? ஒன்னாயிடும். ப்ரொடெஸ்டன்ட் கேத்துக்கு என்ன ஆயிடும்? ஒன்னாயிடும். இந்த பவருக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. இது ஆப்போசிட்டா நிக்கணும் ரொம்ப கஷ்டம். கரெக்டா? இன்னைக்கு நிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல மாம்சிகமான விஷயத்த பார்க்கும்போது ஒரு பெரிய சக்திக்கு முன்னாடி நிக்கிற சின்ன சக்தி என்ன? உலகத்துல உலக ராஜ்யங்களை பத்தி பேசி இஸ்ரேல் பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப சின்னதா நிக்குது. ஆனா எப்படி நிக்குது? பெரிய ஒரு சிஸ்டம் முன்னாடி, பெரிய ராஜ்ய கவர்மெண்ட் முன்னாடி நான் பயப்படாம துணிகரமா நிக்குது. அப்படியே ஆவி பிரைஸ்ல நிக்கிறவங்க யாரு? சபை. சபைக்கு முன்னாடி உண்மையான தேவ பிள்ளைங்க முன்னாடி பேப்டிஸ்ட் மண்டல வேலை பெருசு, பிரம்மாண்டம். உண்மையான சபை வேலை பெருசு, சின்னது. எடுத்துக்கலாமே, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். என்டையர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தா கூட உலக அளவில் எப்படிதான் இருக்கும்? அவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்படிதான் இருக்கும்? ஒண்ணு கிடையாது. கரெக்டா? ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? நிக்கிறோம் பாருங்க சத்தியத்தில். ஆகையால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய இந்த பிரம்மாண்டத்துக்கு, இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் இவங்க வார்த்தை என்ன பண்ணுவாங்க? கேட்க ஆரம்பிச்சுவாங்க. கேட்டுருவாங்களா? அவ்வளவு ஈஸியா? எல்லாரும் கேட்டுருவாங்களா? எல்லாருக்கும் ஒரு சுயதனை இருக்குல்ல. இன்னைக்கு கவர்மெண்ட் போட்ட சட்டத்தை எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. இப்ப எல்லாரும் என்ன முடியாது? கேட்க முடியாது. ஆனா கேட்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். எப்படி வரலாம்? சந்தர்ப்ப சூழ்நிலை இவங்க எல்லாருமே அந்த பவருக்கு அதிகாரம் கொடுக்கணும். எஸ், நீங்க தான் இனிமே அப்படிங்கிற அளவுக்கு உலக ரச்சனை சொல்லலாம். அப்படிங்கிற நிலைமை எப்படி ஏற்படும்? எப்படி ஏற்படும்னா, இன்னைக்கு நடக்கிற எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம பார்க்குற யுத்தம், இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்க எங்களுடைய மனசுக்கு என்ன ஆகும் இல்லைங்களா? ரொம்ப அதான் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். பாத்தீங்களா? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதெல்லாம் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால். இந்த வார்த்தை கவனிச்சு பாத்தீங்களா? அப்படின்னு தெரியுமா வார்த்தை? ஒரு பிரச்சனை வந்துச்சுப்பா, போச்சுப்பா அப்படின்னு இல்ல. போச்சுப்பா ஒரு பிரச்சனை, அடுத்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ரெடி ஆக வேண்டியதா இருக்கு. அது என்ன பயங்கரமா இருக்க போதும்? வந்துச்சுப்பா கொரோனா, முடிஞ்சுப்பா அப்படிலாம் கிடையாது. அடுத்து என்ன வருமோ அப்படிதான் இனிமே போகக்கூடிய காலகட்டத்தில் எப்படிதான் இருக்கும்? ஒண்ணு முடிஞ்சுப்பா அப்படிலாம் வர முடியாது. ஒண்ணு முடிவு அறிகுறி என்னன்னா, அடுத்து நீங்க என்ன ஒண்ணு ரெடியா நிக்கணும். அடுத்து வரக்கூடிய ஆபத்தை எதிர்கொள்ள நீங்க ரெடியா. அது எப்படி இருக்குமோ? எவ்வளவு பொறுமையா இருக்கும். இந்த யுத்தம் கொஞ்ச நாள் நீடிச்சா பெட்ரோலும் கேஸ் கிட்ட போச்சு என்ன பண்ணுவோம்? அப்ப தெரியும் இல்லையா நிலைமை என்ன இருக்கும் பாருங்க. பெட்ரோல் கேஸ்ங்கிறது இது வரைக்கும் நமக்கு கண்ணு முடிட்டு இருந்தான். எப்படி காலையில இருந்து சூரியன் வருது, மழை வருது, அதுக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிருக்குமா? தெரியும், அது வந்தே வரும். சூரியன் வரும், வெளிச்சம் வரும், எல்லாம். இன்னைக்குன்னா சூரியன் வராம இருந்துச்சுங்கிற ஃபீல் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு வராம இருந்தா அவருடைய அனுபவம் நமக்கு தெரியும். அவருடைய வழி, அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். பாருங்க, இன்னைக்குமே நான் தேவனுடைய இயற்கையில தேவன் கொடுத்த தேங்க்ஸ் சொல்றது. ஆனா செயற்கை மூலியமா மனுஷன் கொடுக்குற விஷயத்தை நம்ம அடிக்ட் ஆயிடும். அது ரொம்ப டிபெண்ட் ஆயிடும். தண்ணி இருந்தா கூட தண்ணி குடிக்கிறது, எந்த தண்ணி தான் குடிக்கும்?
ஆர்வ வாட்டர் தான் குடிக்கிறோம். காத்து இன்னும் கொஞ்சம் நாள் காத்து போல காத்து எப்படி இருக்க போறோம்? இந்த காத்துலாம் அசுத்தம் சொல்லி அது ஒரு கம்பெனி வந்து அவங்க ஒரு கதை கட்டி இந்தாங்க இதை நீங்க எடுத்துங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் வச்சுட்டு போறோம். இனிமே அப்படி நிலைமைக்கு நம்ம எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கல, அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியும். நம்ம தொடர்ந்து சர்வே ஆக முடியாத சந்தர்ப்பத்தை அப்ப அந்த தத்தளிப்பு அந்த கஷ்டங்கள் எப்படி இருக்கணும்? உலக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இப்ப எதை நம்பிட்டாங்க? தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை விட மனிதரால் கொடுக்கப்பட்ட பிளெஸிங்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப சார்ந்து. ஆனா இது நிரந்தரமா? ஒரு நாள். பாருங்க, சின்ன விஷயம். ஏன் சூரியங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, இந்த தூரம் ஏன் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா பெட்ரோல்ங்கிறது இங்கதான் இருக்கு, ஒரு மனுஷ அமைப்புக்குள்ள இருக்கு. அவன் நமக்குள்ள நண்பனா இருந்தா கொடுப்பான், எதிரியா மாறிட்டா கொடுக்க மாட்டேன் போகணுமா. அப்ப என்ன பண்ணுமா இருக்கும்? என்ன பண்ணாலும் அவன்கிட்ட அவன் செய்யலாம் தலையாடி போக வேண்டிய சந்தர்ப்பம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாட்டிட்டு இருக்கோம். உலகமே இதுக்குள்ள இருக்கு. பாருங்க உலகம் எவ்வளவு தத்தளிக்குது இன்னைக்கு. அந்த ஒரு அந்த செங்கடல் விஷயத்தை வச்சு இன்னைக்கு அந்த இடத்துல கப்பல் போலங்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு தத்தளிப்பு, முடிய மாட்டேங்குது. கடைசி அவங்க சொல்லிட்டாங்க அழிச்சிருங்க அவங்க, வேற வழியில எங்களுக்கு பெட்ரோல் எல்லாம் வாழ முடியாது அவங்கள, இந்த மாதிரி பண்ண அவங்களை அழிச்சிருக்கிற நிலைமைக்கு இருக்கு, நாடுகள் வந்து நிக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டு இருக்கோம். இது வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணா செய்யற நிலைமை இருக்கு. அப்போ இந்த வசனம் என்ன சொல்றீங்கன்னா, பூமியின் மேலும் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நம்மளுக்கு. அடுத்தடுத்து என்ன வரப்போகுது, இது முடிச்சுன்னா அடுத்து வரும், இது முடிச்சுன்னா அடுத்து வரும் இல்லையா? நம்மளால செய்யல, நம்மளால நம்ப முடியாத ஒரு விஷயம் இருக்கு. தண்ணி இல்லாம போயிடுமா? தண்ணி பத்தி நம்ம என்னைக்கே யோசிக்கல. ஆனா இன்னைக்கு தண்ணி எல்லாம் நமக்கு எப்படி இருக்கு? நம்ம முன்னோர்கள் ஓடுற நதியிலையும் ஆறுலயும் கிணறுலையும் தண்ணி இருக்காங்க. நமக்கு அந்த நிலைமை ஏற்பட்ட முன்னாள் தண்ணி இருக்கு, போயிட்டு கிணறுல தண்ணி எடுத்து ரொட்டிக்கணும் நம்ம செய்வோம். போயிட்டு ஆறுல இருந்து தண்ணி எடுத்து நமக்கு தண்ணி எப்படி கிடைக்குது? டேப் ஓபன் பண்ணா சல்லுன்னு தண்ணி. எது வரைக்கும் இந்த நிலைமை இருக்க போகுது? ஏதோ ஒரு பிரச்சனை இது இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? பூமியில இருக்க ஜனங்கள் தத்தளிக்க போறோம். அடுத்து வரக்கூடிய ஆபத்து என்னென்ன எதுல வரும் தெரியாது. இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுலதான் வரும். இது நமக்கு எப்பவுமே கிடைக்கும். இது எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் பஞ்சமேல நினைக்கிற பாத்தீங்களா, அதுதான் ஆபத்தம். அது எப்படி தெரியுமா ஆபத்தரும்? இதெல்லாம் தாங்கி பிடிக்க ஒரு சின்ன விஷயம் தான். அந்த விஷயத்த மட்டும் தேவன் டச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக் இங்க எல்லாமே எஃபெக்ட் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்மளால ஆகையால் இந்த ஆபத்து வரும்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு நிரந்தரமான தீர்வை என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க. இவங்க எல்லாம் சண்டை போட்டு அப்படி ஆகாது. யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் யாராச்சும் இதை செய்வாங்களா? யார் வருவாங்க? இதெல்லாம் எடுத்து நிக்க வைக்கக்கூடிய நிலைமை யார் காணப்படும்? இந்த உலகத்தெல்லாம் ஒருத்தன் கண்ட்ரோல் யார் போனா எப்படி இருக்கும்? அவர் அந்த ரூல் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் உழைப்பு ஜனங்கள். அப்போ வருவாங்க பாருங்க, இந்த மிருகமும் வலுசகமும் கல்ல தீர்க்கதரிசியும் இந்த ஸ்பிரிட் வரும் பண்ணுவோம் இல்லையா? எப்படி இந்த ஸ்பிரிட் வந்து ரூல் தானே பண்ணணும் இங்க. ஆனா அந்த ஸ்பிரிட் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு? மகாநலின் யுத்தத்திற்கு கூட்டி சேர்த்துட்டு இருக்கு வசனம். ஆனா நம்ம பிரகாரம் எப்படி இருக்கணும்? இங்க வந்தா அதிகாரம் பண்ணணும். எப்படி அதிகாரம் பண்ணணும்? வாங்க நான் இருக்கேன், கவலைப்பட, உங்க பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன கஷ்டமோ நான் இருக்க வரைக்கும் கவலைப்படாது அப்படிங்கிற அசுரன்ஸ் கொடுங்க. கரெக்ட் இல்லையா? அப்படி அசுரன்ஸ் கொடுத்து சாலமோனை போல சமாதானமான ஒரு ஆட்சியம் செய்யணும். அதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லிட்டு இருக்கு? மகாநலி யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கிறாங்க. ஆனா மனசுல இது அவங்களுக்கு தெரியாது, இது தேவனுக்கு தெரியும். நீங்க ராஜ்யபாரம் அமைக்கிறது யுத்தத்துக்கு நீங்க ஒன்னாவது தேவனுக்கு மட்டுமே தெரியும். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம சமாதானமா ரூல் பண்ண போறோம், அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இதாங்க தேவனுக்கு இது வரைக்கும் இந்த உலக ராஜ்யங்கள் மறைவா வச்சிருக்க சத்தியம் தான் இல்லையா? ஏன் அவங்க சமாதானமா யுத்தம் பண்ண நினைக்கும் போது, சமாதானமா நாட்டை ஆளுகை செய்து போன நினைக்கும் போது கூட்டி சேர்க்கிற விஷயத்த தேவன் ஏன் வைக்கிறார் தெரியுமா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சமாதானமா ரூல் பண்ணோம்னா நம்ம சமாதானத்தை கிடைக்கிற அமைப்புகளை அடிச்சு நாசம் பண்ணணும். அதுக்குள்ளதான் சமாதானம். அப்படிங்கிற நிலைமையில இந்த அமைப்புகள் நிற்கும். இப்ப நிற்கும் போதே கூட அடுத்த கட்ட நிலைமை என்ன? ராஜாக்களை குடி சேர்க்கும். வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 14 வாசிக்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 14 வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாத்தீங்களா என்ன சொல்ற? அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை, நல்லா கவனிக்கக்கூடிய பாயிண்ட், கொஞ்சம் நீங்க கவனி. பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை கூட்டி சேர்க்க.
இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அடையாளமான பேசப்பட்டிருக்க இந்த வார்த்தையுடைய பொருள் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வெளிப்படத்துல பார்க்கும்போது வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்திற்கு வாயில இருந்து தவளைகள் கொப்பான 3 சாமி வரும். இது மகா நலத்திற்காக எல்லா பூலோகம் ஒரு 3D பிக்சர் நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஓ, வலு சர்ப்பம் நிக்குதுப்பா, மிருகம் நிக்குது, கள்ளத்திற்கு தசி வாயில இருந்து அப்படியே தவளை மாதிரி வருது. பிக்சர் போட்டு காமிச்சோம்ல, அந்த தவளைகள் போகுது, எல்லாரையும் முடிச்சிருக்கு, அப்படிதான் நினைச்சிருக்கோம். இப்போ இந்த ஆவிக்குரிய மீனிங் தெரிஞ்சு போச்சு. கரெக்ட் இல்லையா? என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த வலு சர்ப்பங்கிறது சிவில் கவர்மெண்ட்ஸ், மிருகங்கிறது போப்பல் சிஸ்டம், கள்ளத்திற்கு புரொட்டஸ்டாண்ட் அமைப்புகள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புது டாக்டர் எடுத்து வர போறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்க போறாங்க. இது மூலமா வரக்கூடிய விஷயங்கள இந்த டாக்டர் போய் எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. விசேஷமா யார்கிட்ட சொல்லணும்? இப்போ பூமியில் ராஜாக்கள்கிட்ட சொல்லணும். ராஜாக்கள் ஒண்ணு சரி. எந்த ராஜாக்கள்? ராஜாக்கள் இருக்காங்களா இப்போ? இல்லையே. ஆனா யாருக்கிட்ட சொல்லணும்? இல்லையா? அன்மலா இல்ல, பார்க்கலாம் யார் ராஜா, எந்த ராஜாக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பூமியில இருக்கிற ராஜாக்கள், வாசிக்கலாம் அந்த பகுதியை. தவளையின் ஆவின் சத்தமும் அல்லது போதனைகளும் பொருளாதாரம், அரசியல், மதம் மற்றும் தொழில் ராஜாக்களையும் பிரபுக்களையும் கூட்டி சேர்த்து ஒரு மாபெரும் சேவையாகும். சத்தத்தினால் தூண்டப்பட்ட பயத்தின் ஆவியானது நல்லவரும் மிகுந்த அறிவுக்கு ஏற்புடைய மனுஷனாயும் கூட தூண்டிவிட்டு ஆவேசம் உள்ளவராக மாற்றிவிடும். இந்த தீய ஆவிகள் தீய போதனைகளை தங்களது குருட்டமான பின்பற்றுதலில் நீதியின், சத்தியத்தின், நியாயத்தின் பலிபீடம் தெய்வீக ஒழுங்கின்படி இருக்கிறது என்று தவறாக புரிந்து கொண்டு அவைகளுக்காக தங்கள் உயிரை மற்றும் சகலத்தையும் தியாகம் செய்ய அவர்கள் தயாராக இருப்பார்கள். பாத்தீங்களா? இப்ப சொல்ல இந்த ஒரு ஆவிகள் சத்தம், இவருடைய டாக்டரின்ஸ் என்ன பண்ணும், இந்த போதனை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ராஜாக்களை விட்டுக்குடி சேர்க்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. கரெக்டா? இதுதான் முக்கியமான பகுதி. இந்த வேலை முடிச்சுட்டு என்ன நடக்கும்? என்ன ஆரம்பிக்கணும்? யுத்தம் ஆரம்பிக்கிறத நம்பிக்கிற விஷயம் ஆரம்பிக்கணும். அந்த வேலை, இந்த ப்ராசஸ் நடக்கும். என்ன நடக்கல. அப்ப இந்த வேலை என்னன்னு பார்க்கும்போது, இந்த இடத்த பார்க்கும்போது இந்த ராஜாக்கள் யாருன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நாட்டுல இருக்கிற சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ, பிரசிடென்ட் பத்தி என்ன பண்ணல, பெரிய பெரிய அமைப்புகள், தலைகள், பெரிய பெரிய அமைப்புகள், தொழிற்சாலை, பெரிய பெரிய பிராண்ட் அம்பாசிடர்ஸ், இன்னைக்கு யாரு இருக்காங்க, ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் தன்வசப்படுத்த. இதுதான் ராஜாக்கள் சொல்லும் போது நம்ம நினைக்கிற மாதிரி ராஜாக்கள். இன்னைக்கு இருக்க சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், அமெரிக்காவோட பிரசிடென்ட், இவங்கெல்லாம் ஒன்னும் கிடையாது. சும்மா அவங்க எல்லாம் வேற யாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்றது என்ன தெரியுமா? பொருளாதாரம், பிசினஸ். இதை பேஸ் பண்ணிதான் அவங்களுடைய விஷயம் போயிட்டு இருக்க தவிர அவங்க என்ன பண்ணல, யோசிச்சு அதை பேஸ் பண்ணிதான் அவங்க யோசிக்கணும் எல்லாத்தையும். இவங்களை இயங்கிட்டு இருக்க யாரு? பின்னாடிதான் இருக்காங்க. இந்த பெரிய பெரிய அமைப்புகள் தான் இங்க ராஜாக்கள் பாத்தீங்களா. பெரிய பெரிய கம்பெனிஸ், அமேசான், இன்டெல், அப்படின்னா மைக்ரோசாப்ட், வாட்ஸ்அப், நிறைய பாருங்க, யூடியூப், என்னங்க இருக்கு சும்மா வச்சுக்கீங்களா? அமேசானை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமேசானுடைய கம்பெனி, இந்த கம்பெனியுடைய வருஷத்துடைய ஒரு ஆதாயம் எவ்வளவு? வருஷத்துடைய ஆதாயம் அன்பான சரஸ்வதியில கிட்டத்தட்ட $77 பில்லியன். நம்ம இந்திய கணக்குல எவ்வளவு தெரியுமா? 8 லட்சம் கோடி. எவ்வளவு? 8 லட்சம் கோடி. யார வேணா விலைக்கு வாங்குவாங்க, கவர்மெண்டே விலைக்கு வாங்கிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டருங்கெல்லாம் யாருக்கு தேவை? இவங்களுக்கெல்லாம் யார் தேவை? இந்த மாதிரி வேணும் ராஜாக்கள். நிறைய உலகத்தை ரூல் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு ரூல் பண்றாங்களா? ஒரு சில விஷயத்த என்ன பண்றாங்க, ரூல் பண்றாங்க. இந்தியால ரிலையன்ஸ் ரூல் பண்றா, அது எடுத்து என்ன பண்ண முடியாது, யாரும் வர முடியல. யார் வந்தாலும் அவங்களை அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குற பவர் யாருக்கு இருக்கு? யோசிச்சு பாரு. இந்த மாதிரி நிகர் நிறைய பவர்ல உச்சகட்டத்துல இருக்கக்கூடியவர்கள், பணத்திலையும் அதிகாரத்திலையும் டாப்ல இருக்கவங்க தான் ராஜாக்கள். இவங்க எல்லாம் யார் சத்தத்தை கேட்பாங்க? இவங்க சத்தத்தை கேட்பாங்க. இந்த 3 அசுத்தாவிகள் சொல்லப்படுற அந்த போதனைக்கு கேட்பாங்க. அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க பாருங்க, எங்களுக்கு கூட ஒண்ணா இருக்கு, ஒரு கவர்மெண்ட் அமைக்கலாம். நீங்க நினைச்சு இந்த உலகத்தை
நீங்க இன்னும் முன்னேறி வரலாம். உங்களை தடுக்கிறவங்க யாரு இல்லையா? இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லும் போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கேட்பாங்க. பண்ணிடலாம் மனசு. அமேசான் கேட்ட எத்தனை லட்சக்கணக்கில் வேலை இருக்கு தெரியுமா? அமேசான் ஒண்ணு போய் ஒருத்தவங்க ஆமான்னு சொல்றது அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்க ஆமான்னு சொல்றதுக்கு ஈக்குவல் ஆயிடும். அவங்க போடுற ஒரு சட்டத்தை அத்தனை பேர் ஃபாலோ பண்ணும். கரெக்டா? பெரிய பெரிய தலைகள் அதுதான் உங்களுக்கு வேணும். ராஜாக்கள் வேணாம். நம்ம நினைக்கிற ராஜாக்கள் பூமியில இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிறதுலாம் யாரு? மினிஸ்டர், பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர். அவங்க நீங்க நினைக்கிறீங்களா? பின்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மாதான் இருக்காங்க. அவங்க போடுற திட்டம் எல்லாம் யாரதான் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பிசினஸ் அமைப்புகளை வச்சு அவங்க பிளான் போட முடியும். சாதாரணமா பொதுமக்களை வைத்தவங்க என்ன பண்ண முடியாது? எந்த திட்டத்தையும் போட முடியாது. போட்டு அவங்க உருப்படவே மாட்டாங்க. நாசமா போடுவாங்க. இன்னைக்கு இருக்க கண்டிஷன் இதுதான் உண்மை. அவங்க வாழணும், செலுத்திருக்கணும்னா இவங்களை தான் மையமா வச்சு வேலை செய்யணும். இந்த வேலை தான் இந்த இடத்துல என்ன பண்ணும்? செய்யப்படும். இந்த அமைப்புகள் நிலைத்து நிக்கணும்னா யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு 8 லட்சம் கோடி டர்ன் ஓவர் வர கம்பெனி ஒரு நாள் அதை சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா நிலைமை என்ன ஆகும்? அந்த மனிதனுடைய அந்த அமைப்புடைய பொருளாதாரம் எத்தனை பேருக்கு வேலை இல்லை. அப்படி இருந்தா கூட அந்த அதை நடத்தக்கூடிய ஒரு நபர் அவருடைய கோடிக்கணக்கான வருமானம் குறையுதுன்னு சொல்லும் போது, ஒருவேளை வருஷத்துக்கு இன்னைக்கு 8 லட்சம் கோடியில 4 லட்சம் கோடி கம்மியாயிடுச்சுன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? பொருளாதாரம் என்ன ஆகும்? எக்கனாமி என்ன ஆகும்? உலகத்துடைய பொருளாதாரத்துடைய எவ்வளவு பகுதி அங்கே இருக்கு இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணுவானா, இதை தக்க வச்சுக்க பல கோடிகளை செலவு பண்ண ரெடியா, பல விஷயங்களை செய்ய ரெடியா, தனக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களோட ஒத்து போக ரெடியா. இந்த மாதிரி நிக்க அன்பான இந்த அமைப்புகள் பாருங்க, இதெல்லாம் ஏன் இவ்வளவு உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா? டாப்ல போயிட்டு இருக்கு. முதல்லாம் அப்படியெல்லாம் இருக்குல்ல இல்லையா? இவ்வளவு பொருளாதாரம் இருக்குல்ல, இவ்வளவு டெக்னாலஜில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு கோடியில சம்பாதிக்கிற விஷயம் அப்படி இருக்குல்ல. இன்னைக்கு பாருங்க, கோடிக்கு பில்லியனியர்ஸ் கோடீஸ்வரர் எத்தனை பேர்? கோடி 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 எக்கச்சக்கமா வந்து இதெல்லாம் யார் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இந்த பிசினஸ், இந்த எக்கனாமி ரொம்ப டாப்ல உச்சக்கட்டத்துல இருந்து அடிக்கணும். இது யாருடைய பிளான்? தேவனுடைய பிளான். டாப்ல போறதுக்கு தேவனுடைய ஊரா போய் மேல இருந்து அடிக்கணும். பாபேல் கோபுரத்தை உச்சக்கட்டத்தை கட்டின பேருக்கு அடிச்சாரு பாத்தீங்களா? அங்க இருந்து அடிக்கிற வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு? இன்னைக்கு எவ்வளவு கம்பெனி, எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் இருக்கு தெரியுங்களா? இவர்கள் எல்லாருமே யாரோட கை கோர்ப்பார்கள்? இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களோட அந்த மிருகத்தின் சொரூபம் வருது பாத்தீங்களா? அந்த மிருகத்தின் சொரூபத்தோட ஒத்து போவோம். அது மூலியமா அந்த செயல்படும். மிருகத்தின் சொரூபம் மூலமாக, இந்த அசுத்தாவிகள் மூலியமாக, ஏன்னா அந்த தவறான போதனை மூலமாக இவங்க எல்லாம் ஒருமித்து செயல்படும் போது இவங்க எல்லாமே அவங்க பேச்சை கேட்கும். இன்னைக்கு பாருங்க, நம்ம இதுல இருக்கு பாருங்க, எவ்வளவு கோடீஸ்வரர்கள் பூமியில இருக்காங்க இல்லையா? கோடியில இருக்காங்க. இந்த உலகத்தின் ராஜாக்கள் சும்மா ராஜாக்கள் இல்ல, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், மில்லேனியர்ஸ், பிசினஸ் டைகூன்ஸ், பெரிய பெரிய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் வச்சிருக்கவங்க தான். நமக்கெல்லாம் தெரியல அன்பான சொல்ல எவ்வளவு கோடி 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 அவங்கள்ட்ட இருக்கு இல்லையா? ஆனா அவங்க நினைச்சு என்ன பண்ணலாம்? என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. சமீபத்துல இந்த ஒரு அமெரிக்கால ஒரு விஷயம் வந்துச்சு, அப்படின்னு. இந்த மனுஷன் எவ்வளவு கோடி வச்சுக்கிட்டா இன்னைக்கு அந்த டாபிக்கே கிடையாது. யோசிச்சு பண்ணி பாருங்க. பணம் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணலாம்? எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். சரி, அப்ப இவங்களுக்கு யார் தான் வேணும்? இப்படி இருக்கிற விஷயம் தான் ஜனங்க தான் வேணும். இவங்களை வச்ச உலகத்தை என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு யூடியூபர் கூட இருந்தா இருக்கும், யூடியூபே அவங்க கண்ட்ரோல் தான். கரெக்டா? இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் வச்சா யாரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி? உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி. உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் நல்லபடியா போகணுமா, நல்லபடியா இருக்கணுமா, நாங்க சொல்றது எங்க சட்ட விதிப்படி இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமாக இந்த அமைப்புகள் இன்னைக்கு இந்த உலகத்துல கிங் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிற ராஜ்யங்களை போயிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? போயிடுவோம். நம்ம நினைக்கிறோம் இல்ல, இன்னைக்கு வந்து ராஜாக்கள் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனா ராஜாக்கள் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள்ட்ட என்ன இல்லை, படையும் பலமே இல்லை, ஆனா பணமும் ஜனமும் என்ன இருக்கு. பின்னாடி என்ன பண்றாங்க? ரூல் பண்றாங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஈரான் வந்துட்டு அமெரிக்கா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ்ரேல் அடிக்கிறது நியாயமான காரணம். அமெரிக்கா ஏன் அடிக்கணும்? காரணம் இருக்கு. ஏன்னா அதோடைய பிசினஸ், அதோடைய பொருளாதாரம் அங்கே அடிப்படுத்துக்கிற ஒரு காரணம் தான் முக்கியமா இருக்கு.
இல்லையா? அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாக எந்த தப்பும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த பிசினஸ் விஷயம் தான் இங்க ரொம்ப பெரிய விஷயம் மாறி போகுது. ஆக இந்த அமைப்புகள் எல்லாம் அவங்களோட என்ன பண்ணுவாங்க? கை கோர்த்துருவாங்க. அன்பான சமயத்துல இப்படி இவங்க எல்லாம் கை கோர்த்து நிற்கும் போது யோசனை பண்ணி பாருங்க. அதான் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 2ஆம் வசனம் 2 மற்றும் 3ஆம் வசனம். 2ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்களை கயிறுகளை தம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார். பாத்தீங்களா? இந்த பூமியின் ராஜாக்கள் என்ன பண்றாங்க இன்னைக்கு? இந்த ராஜாக்கள் சொன்னா ராஜாக்கள் கிடையாது. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் என்ன இருக்கு? பிளாங்க போட்டுட்டு இருக்கு. எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், இதை வலிமையாக எடுத்து போய் என்னெல்லாம் செய்யலாம். கரெக்டா? வசனம் இங்க என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு விரோதமா. ஆனா அவங்க செய்யற பிளான் எல்லாம் யாருக்கு விரோதமா இருக்கு? பிளான் கர்த்தருக்கு விரோதமான பிளான். நீங்க போடுற அத்தனை பிளானும் நம்ம முன்னேறி சென்று டாப்பா போலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமா அந்த பிளான் இருக்கு. அவர் அபிஷேக பண்ணினவருக்கு விரோதமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கர்த்தராகிய இயேசு 1874 வந்துட்டார். இனிமே அவங்க பிளான், எந்த பிளான் போட்டாலும் யாருக்கு விரோதமா போடுறாங்க? இயேசு கிறிஸ்து. கரெக்டா? நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வசனம் பார்த்தோம். குமாருடைய கோபம் பற்றி எறியாத வரைக்கும் வழியில அவருடைய பாதத்துக்கு என்ன பண்ணுங்க? முத்தம் கொடுங்க அப்படின்னு. அப்படின்னா இயேசு வந்திருக்காரு. அதை ரெகக்னைஸ் பண்ணாம இவங்க பாட்டுக்கு பிளான திட்டங்களை போட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? அவரும் அமைதிதான் இருக்காரு. எதுக்கு அமைதியா இருக்காரு? ஏன்னா நீங்க போடுற பிளான என்ன பண்ண போகுது? எனக்கு சாதகம் வந்து அமைய போகுதுன்னு அமைதியா இருக்கு. ஆக இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த மாதிரி திட்டத்தை போட்டு ஏகமாய் பிளான் போடுறது வந்துட்டு நம்முடைய மீட்பர் நம்ம கூட இருக்கா, நம்முடைய ராஜா இருக்கா நமக்கு தெரியும். ஆனா அவருடைய மிகப்பெரிய அடி துன்பங்கள் யாருக்கு இங்க அடிப்படணும்னா, ஏன்னா என்னுடைய அந்த கஷ்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நேரம் ரொம்ப அருகாமையில். ஆக இவங்க இந்த மாதிரி திட்டங்களை போட்டு எல்லாரும் ஒருமித்து செயல்படும் போது என்ன நிக்க? இந்த இடத்துல ஒரு மாபெரும் சேனையா வந்து நிக்குமா? ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேனை. அந்த சேனைக்குள்ள எல்லா கட்டுப்பாடும் இருக்கும் இல்லையா? நேஷன்ஸ் எல்லாம் இல்ல, நாடெல்லாம் இல்ல. இங்க எப்படி இருக்கும்? ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்ல டாப்பான எல்லா அதிகாரமும் யார் கையில தான் இருக்கும்? அவங்க கையில இருக்கும். வேற வழியே இல்லை, நம்மளால லாக் ஆகி நிற்போம். அந்த மாதிரி பாரு, மொபைல் நெட்வொர்க்ல இருந்து பிடிச்சி, பெட்ரோல்ல இருந்து பிடிச்சி, எல்லா விஷயங்களும் ஒருத்தர் கையில இருக்கும் போது என்ன பண்ணும்? பெட்ரோல் இருக்கிற விஷயம் நீங்க பாத்தீங்களா? இந்தியா எவ்வளவு இருந்தாலும் பெட்ரோல் அங்கே இருந்ததான் அப்படிங்கிற அந்த பெட்ரோல ஒரு கண்ட்ரோல்ல போகும்போது யோசிச்சு பாருங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் உலகத்துக்கு நம்ம யார் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்க கொடுக்காம இருக்கிற நிலைமை வரும்போது இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அடிபணிந்து போவார்கள். ஆனால் இங்க பகுதி நம்ம பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு அவங்க செய்யறது அநியாயம் நல்லாவே தெரியும், அக்கிரமம் தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லாம என்ன பண்ணும்? போக வேண்டியதான். இன்னும் சில பகுதியில் என்ன பேசுறாங்க வாட்சிருந்த சில பேருக்கு அவங்க அநியாயம் செஞ்சு சொன்னா தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பேசுற போதனை டாக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. எந்த நிலைமைக்கு வந்துருவாங்கன்னா அவங்க இவங்களுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அப்படி இருக்க போது அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எவ்வளவு கனிவா, எவ்வளவு அன்பா, உங்களுக்காக நாங்க பண்ற இந்த வேலைக்காக உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஞானமான வார்த்தைகள் அங்க பேசும்போது அந்த தவளை கொப்பான விஷயம் பார்த்தீங்கல்ல, வேற்றுமையான கண், அந்த பெருமையான பேச வாய், அவருடைய முக்கியமான பிசினஸ் நோக்கத்தடி செயல்படும் போது கேட்கிறவங்களுக்கு எப்படிதான் தோன்றும்? ஆமா, சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. ஆனா தேவனை பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கூடிய தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? தெரிவிச்சிருக்காரு. எவ்வளவு பிளஸிங் பாத்தீங்கன்னா, இன்னும் அவங்க செய்யல, அவங்க செய்ய போறத தேவன் என்ன பண்ணிருக்காரு? முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்திருக்காரு, நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. இதெல்லாம் நடக்க போதும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாத மனசு. இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல, எந்த யூடியூப்லயும் எந்த இடத்துல இந்த விஷயம்லாம் வருது. ஒரு அசம்ஷன்ல இது நடக்கும், அது நடக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இனிமே நடக்கிற விஷயத்த என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. நம்ம இதை எழுதும் போது எப்ப எழுதியிருக்காரு? அவரு 1874 அப்புறம் இந்த போர்த் வேலையை எழுதி 1914 முதலாம் உலக யுத்தத்துக்கு மறுபடியும் ரீ எடிஷன் செய்தார். மறுபடியும் என்ன பண்ணி ரீசெக் பண்ணியிருக்காரு. ரீசெக் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, ஒருவேளை இதுல எதனா தப்பா எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை, ஒரு சில விஷயங்களை தவிர எல்லாம் அப்படியே நிறைவேறக்கூடிய விஷயமா காணப்படும். அங்கிருந்து 100 வருஷத்துக்கு மேல கடந்து வந்துட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அவர் அன்னைக்கு சொல்லியிருந்த விஷயத்த இன்னைக்கு அப்படியே கண்கூட என்ன இருக்கு நடந்துட்டு. அப்படின்னா பாருங்க, என்னுடைய வசனம், தீர்க்கதரிசி வசனங்களுடைய ஞானம் இவ்வளவு பெருசா இருக்கு.
இன்னைக்கு அதை பெற்றுக் கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையுடைய வெளிச்சங்களை பெருசா. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க வெளிச்சம் யாருமே கிடைக்குமா? நமக்கு உலகத்துல கஷ்டங்கள் இருக்குன்னா, பாடுகள் இருக்கலாம் இல்லையா, சரி ரீதியா பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு எதை காமிச்சிருக்காரு? இதுவே நடக்கிற மாபெரும் திட்டத்தை நமக்கு காமிச்சிருக்காரு. அந்த திட்டம் நம்ம என்ன சொல்லுது? அந்த திட்டம் நம்ம என்ன நம்ம பேசுறாரு? பயப்படாதே, ராஜ்யம் தான். இதெல்லாம் பாத்துக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்து என்னடா இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நீங்க? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போகும். என் திட்டம் வேற அப்படிங்கிறது என்ன பண்றாரு தேவன்? நினைப்புறாரு. நீங்க பார்த்து என்ன பண்ண வேண்டாம், பயந்துட வேண்டாம். தேவனோட பிள்ளைகள் அதிகபட்சமான ஒரு விசுவாசத்தை தேவன் எங்க எடுத்து போவான்னா என்ன பண்ணுவாங்க? சரீரத்துக் கொள்வாங்களா? வேற ஒண்ணும் பண்ண முடியும். தேவனோட பிள்ளைகள் அது பிடிச்சு வந்துருவாங்க. இந்த விசுவாச நம்பிக்கை வரும்போது கொள்றீங்களா, கொண்டு தான் அப்படின்னு சவடிச்சு குடிக்கும். சத்தியத்துக்கா உயிரை பிடிக்கணும் வந்துருவாங்க. நின்றும் தேவனுடைய திட்டங்கள்லாம் பார்த்து யோசிச்சு பாருங்க. அந்த 3 தவறுகள் வார்த்தையே ஜனங்களை எவ்வளவு மாற்றுறதுன்னா பொய்யான உபதேசம் சத்தியம் தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு தாக்கத்தை உருவாக்கி இருக்கும். அந்த சத்தியம் எவ்வளவு தாக்கத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இது உண்மை. இவங்க நடக்கிற எல்லா விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரியலைஸ் பண்ணும் போத உண்மைக்காக தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கை கூட என்ன இருப்பாங்க, ரெடியா இருப்பாங்க. அன்பான சொல்ல அடுத்து நம்ம பாக்குற விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். வசனத்தை நீங்க எழுதணும். வசனத்தை நாம் புரிந்து கொண்டபடி பரிசுத்தவான்களின் விளைவு என்ன? வசனத்தை நாம் புரிந்து கொண்டபடி ஒரு குறுகிய காலத்திற்கு இந்த கூட்டான சேனைகள் ஜெயம் கொள்ளும். நமது நாட்களில் சுதந்திரமான பேச்சு, சுதந்திரமான தபால் பேச்சுரிமை அல்லது தாராளமான கடித போக்குவரத்து மற்றும் பிற சுதந்திரங்கள் ஜனங்களின் உயிர் மூச்சாய் மாறி போய்கொண்டிருக்கின்றனவே. இவைகள் யாவும் தேவ மகிமை, சபையின் கட்டளை போன்றவற்றின் அவசியத்தின் நிமித்தம் கொஞ்சமும் இரக்கமின்றி நிறுத்தப்பட்டுவிடும். பாத்தீங்களா? அன்பான சொல்ல உரிமை இருக்கா? பாருங்க, பிரதர் பேசும்போது வாட்ஸ்அப் இந்த மெசேஜஸ் எல்லாம் இல்ல. அன்பான இந்த ஒரு மொபைல்ல இல்ல, கரெக்டா? நம்ம டைப் பண்ணி மொபைல்ல இருக்கல, போன் இருக்குன்னா மொபைல்ல நம்ம மெசேஜ் அனுப்புறது யாருக்கு தெரியாது? நம்முடைய 7ஆம் தேதி தெரியாது, ரசத்துக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பேசுறாரு? இன்னைக்கு நம்ம எப்படி அனுப்புறோம் மெசேஜஸ்? என்ன ஃபீல் யாருக்குன்னா அனுப்புற டக்கு 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 மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எவ்வளவு கலெக்ட் பண்றோம்? இதெல்லாம் ஃபுல் ஸ்டாப், ஃபுல் கண்ட்ரோல் ஆகும் இல்லையா? யாருக்கு அனுப்பணும், எங்க அனுப்பணும், என்ன அனுப்பணுங்கிறது முதற்கொண்டு என்ன ஆயிடும்? நம்முடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டுடும். எது நிமித்தமாக? இது தேவனுடைய கட்டளை தான். கொஞ்ச காலம், கொஞ்சம் டைம். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த உலகத்தை என்ன பண்ண போறோம், ரொம்ப நாள் எடுத்துட்டு போறேன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, நீ எடுத்துட்டு போக முடியாது. இந்த எண்ணத்தினால இந்த பூமியின் மக்களை சமாதானத்தோட நீண்ட நாள் ஆளுகைக்கு என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு வர போக முடியாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நிதானமா தெரிஞ்சு வரும். ஆனா அந்த டைம்ல ஷார்ட் தான். அவங்களுக்கு நிதானமா தெரிஞ்சு வரும் இல்லையா? எப்ப தெரிஞ்சு வரும்? மேபி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க மாதிரி எல்லாம் இல்ல, அந்த சம்பவம் நடக்கிற டைம் தெரிஞ்சு வரும். ஆனா அந்த நேரம் கூட ரொம்ப லாங் டைம் கிடையாது, ஷார்ட் டைம் தான். ஏன்னா இந்த கஷ்டம் அவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? நமக்கு வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள் ஏன்டா யோசிச்சுவோம், கஷ்டமான நாட்கள் ஏன்டா கரெக்டா, வழி அப்படின்னு நல்ல சந்தோஷம் விஷயம் யோசிக்க முடிச்சு கரெக்டா. அந்த மாதிரி இந்த உலகத்துல வர உபத்திரம் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அந்த நாட்கள் குறிக்கப்படாது இருந்தால் ஷார்ட் பண்ணலன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் ஒரு வருஷம் போல இருக்கும் அந்த வலி, அந்த கஷ்டம் அவ்வளவு கஷ்டமான நாட்கள் நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆனா ஒரு தேவன் என்ன பண்ண அந்த டைம் ஷார்ட் பண்ண இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஃபுல்லா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாபெரும் சேனை நிற்கும். மிருகம், வலுசர்பம், கள்ளத்துக்கு ரசி, இந்த மிருகத்தின் சொரூபத்தோட சேர்ந்து இவங்க தவறான போதனைகளாகிய அந்த தவளை கொப்பன போதனைகளை உலகம் எங்கும் காணப்படும் போது ஒரு மாபெரும் சேனைனா இருக்கும் நிற்கும். அன்பான சனத்துல யாருடைய சேனை? என்னுடைய சேனை இல்லையா? அன்பான சனத்துல ஒரு பக்கம் தேவன் தான் இவங்களை கூட்டி சேர்க்கிற ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஆனா இவங்களை கூட்டி சேர்த்து இந்த ஒரு தவறான போதனைகள் மறந்துடக்கூடாது. கரெக்டா? தேவனுடைய சத்தியம் என்ன இல்லை, இவங்களை கூட்டி சரி. அதை நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல அந்த மூமெண்ட்ல ஒரு சம்பவம் நடக்கும். வாசிங்க
வெளிப்படுதல் 16ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 வசனங்கள். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்திலே ஊற்றினார். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரு சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இந்த அமைப்பு கூடி சேர்க்கும் போது என்ன அமைப்பு? இது மகா சேனை தான், தப்பில்லை, உண்மைதான். ஆனா இது யாருடைய சேனை இல்ல, தேவனுடைய சேனை கிடையாது இல்லையா? யுத்தம் நடக்குன்னா எத்தனை பேர் இருக்கணும்? யுத்தம் அப்படின்னா எத்தனை ஆர்மிஸ் இருக்கணும்? 2 பேர் இருக்குமா? இந்த அமைப்புகளோட சேர்ந்தவங்களை இங்க ஒரு பக்கம் நிற்கும் போது தேவன் அப்பதான் ஒரு இன்னொரு சேனை, அதுக்கு இதுக்கு நடுவுலதான் மாபெரும் சண்டை இல்லையா? அந்த சேனை நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, வல்லமையெல்லாம் கிடையாது. ஆனா அந்த சேனை முன்னாடி நிற்கலையே, அது ரொம்ப ஆச்சரியம். இத்தனை நிலைமையில நின்று இவங்களுடைய நிலைமை இருக்கும். இவங்க யாரு திரும்ப டார்கெட் பண்ணுவாங்க? ஏலப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க இல்லையா? ஒண்ணுமில்லாதெல்லாம் அடிச்சு நொறுக்கிற வேலை தான் இந்த ஒரு சேனுடைய மிகப்பெரிய வேலையை காணப்படும் போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணாரு? தேவன் யார் பக்கம் இருக்க போறாரு? இந்த அமைப்புகளை ஒரு பக்கம் நிக்க தேவன் என்ன பண்ண போறாரு? இன்னொரு பக்கம் நிக்க போறாரு. அதான் வசனத்தை வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்க அப்பவே வாசிச்சீங்க இல்லையா? வெளிப்படுதல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்க என்ன வாசிச்சோம்? பூமியும் மிகவும் அதிர்ந்து பூமியின் மேல் மனுஷன் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை அப்படி பார்த்தோம் இல்ல? பூமியின் மிகவும் அதிர்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியின் மிகவும் அதிர்னா எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி, கரெக்டா? பூமி அதிர்ச்சி என்ன? பூமி எல்லாம் ஒன்னும் அதிர்ச்சி ஆகாது. பூமியில ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் என்ன உடனே வரும், மிகப்பெரிய சத்தம், மிகப்பெரிய சவுண்ட் வரும், மிகப்பெரிய ஒரு அதிர்வு உண்டாகும். அந்த அதிர்வுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? வாசிங்க யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போதும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தம் இடுவார். அப்பதாங்க கர்த்தருடைய சேனை ஒண்ணு முக்கியம் இல்லையா? இந்த அமைப்புகளுக்கு, இந்த சிஸ்டம்க்கெல்லாம் ஆப்போசிட் இதே மகா பெரிய சேனை தான். இதுக்கு ஆப்போசிட் இன்னொரு சேனை நிற்கும். இந்த சேனைக்கு அந்த சேனைக்கு நடுவில் தான் நடக்குதான் மகா பெரிய ஆர்மகெதோன் யுத்தம். அப்ப எது அந்த சேனை இல்லையா? அந்த சேனை யார் தனித்து நிக்க போறாங்க. இந்த வல்லமைக்கு முன்னாடி அந்த சேனை எப்படி நிக்க போகுது? எப்படி அந்த யுத்தம் நடக்க போகுது? அந்த பூமி அதிர்ச்சின்னு சொல்லக்கூடிய மாபெரும் யுத்தம் நடக்க போகுது. அதான் பார்க்கும்போது கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தம் இடுவார். இந்த சத்தம் தான் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது அர்த்தக்கெல்லாம் என்ன சொன்னா, இதே நம்ம நல்லா இருப்போம், நம்ம வல்லமையா போக நினைக்கிறதுல ஒரு மாபெரும் மாற்றம் நம்ம இடத்துல வரும். அப்பதான் தெரியும் நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டது ஆளுமை செயல சண்டை போட யார் வந்திருக்குது? ஒரு சேனை ஒண்ணு வந்திருக்கு. என்ன பண்ணோம்? அந்த சேனையை பார்த்து அப்போ அவங்க யோசிப்பாங்க, ரொம்ப தப்பு செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? இல்ல அந்த சேனை எப்படி இருக்குன்னா, இந்த மகாபாபிலோன்னு ஒரு எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்துல போட்டாங்கல்ல, அப்படி மகாபாபில சடிதில என்ன அழிந்து போற மாதிரி அழிச்சு அந்த பகுதியை என்ன பண்ணலாம்? தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் கர்த்தருடைய மாபெரும் சேனையில பார்க்கலாம். தேவன் தான் இந்த பாடப்பகுதியை ஆசிரியப்பார். இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த பகுதியை நம்ம 3 விஷயங்களை பார்த்தோம். 3 ஆவிகள் எதை குறிக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த தவளைக்கு ஒப்பான 3 ஆவிகள், அவருடைய ஆவி சொன்ன போதனை, அந்த தவளைக்கு இருக்கிற அந்த 3 கேரக்டர் பத்தி பார்த்தோம். அதே நேரத்துல அந்த என்ன சொல்லலாம், 3 அப்படின்னு சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ஒரு போதனை, சேம் போதனையில 3 கேரக்டர் வரும்போது அப்படின்னு விஷயத்தை பார்த்தோம். ராஜ்யங்களை கூட்டி சேர்ப்பது அப்படின்னா பூமியின் ராஜ்யங்கள், பூமியின் மேல இருக்க பலவான்கள், பெரிய பெரிய அமைப்புக்கு அதிபதியா இருக்க இந்த சிஸ்டம் எல்லாம் யார் கண்ட்ரோல்ல வரப்போகுது? அவங்க கண்ட்ரோல் வரப்போகுது. பரிசுத்தவங்க நிலைமை என்ன? என்னுடைய பிள்ளைகள் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே தேவன் பாதுகாப்பு ஆயத்தமா இருக்கிறார். ஆகையால் நமக்கு முன்கூட்டியே தேவன் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம். எப்பொழுது அந்த பூமியை அதிரும் சொல்லும் போது அந்த 2 படைகளும் நிற்கும் போது
அந்த ஆர்மகெதோன் யுத்தத்தோட ஸ்டார்ட், ரெடி ஸ்டடி 1 2 3 சொல்றோம்ல, அந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட். சோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கர்த்தருடைய மாபெரும் சேனையில இருக்கிறது என்ன பண்ணலாம், தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பார்.